சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பரமபிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவன் நம்முடைய ஆயுசு நாட்களிலே ஒரு நாளை கூட்டி தந்து இந்த விலையேற பெற்ற ஒரு சத்தியத்தை பேசவும் கேட்கவும் தியானிக்கவும் தேவன் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக கூட இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மறுபடியுமாக நான் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுத்துக்கொள்வோம். இந்த நாளிலே நான் பார்க்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பு பார்ப்பதற்கு முன்னாக நம்முடைய பரமபிதாவாகிய தேவனுடைய குணலட்சணங்கள் எத்தனை அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். 4 வகையான குணலட்சணங்கள் இருக்கிறது எனக்கு தெரியும். அதே மாதிரி பார்க்கும்போது அது ஞானம், வல்லமை, நீதி, அன்பு என்கின்ற குணலட்சத்தின் அடிப்படையில் தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்க்கும்போது அவருடைய குணலட்சத்தில் உருவாகியிருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். இப்போது நீதி, அவருடைய நீதி செயல்படும் போது மற்ற 3 குணங்களும் என்ன செய்யும்? அதே போல் ஞானம் அந்த ஒரு வேலை காரியமாக இருக்கும்போது மற்ற 3 குணலட்சணங்கள் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒவ்வொரு குணலட்சணமும் எப்படி தான் இருக்குன்னு பார்க்கும்போது நீதி அப்படி ஒரு காரியம் அவங்களுக்கு அந்த நீதி செயல்படப்படும் போது தேவனுடைய வேலையை செயல்படும் போது மீதி 4 குணலட்சணங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த நீதி செயல்பட வேணும் அப்படின்னா ஞானம், வல்லமை, அந்த அன்பு 3 செயல்பட்டால் மட்டும்தான் அந்த நீதி கிடைக்கும். அதே மாதிரி அன்பு செயல்படணும் அப்படின்னா அதுக்கு மற்ற 3 குணலட்சணம் என்ன பண்ணுறதுன்னா ஒன்றோடு ஒன்று சம்மந்தப்பட்டதாக இருக்குதுன்னு கூட பார்க்கணும். இப்படி தான் தேவன் என்ன பண்ணியிருக்கான்னு பார்க்கும்போது இது ஒரு டிசைனாக நமக்கு வச்சுருக்கார் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது ஒன்றோடு ஒன்று இசைந்திருக்கும்போது இப்போ பிதாவாகிய தேவனுடைய வல்லமை பற்றி நமக்கு நல்லா தெரியும். அவருடைய அன்பு என்ன அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். இன்னும் அவருடைய நீதி எவ்வளோ இருக்குதுங்கிறது நல்லா தெரியும். ஞானம் எவ்வளோ தந்திருக்குன்னு தெரியும். ஏன்னா இது எல்லாமே நம்ம தொடர் பாடங்கள் மற்றும் அதுக்கப்புறம் அவைக்குரிய பாடங்கள் எல்லாம் கற்று தேரும்போது நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இந்த காரியங்கள் எல்லாமே படிச்சிருப்போம், தெரிஞ்சிருப்போம், காரியங்கள்லாம் நமக்கு தெரியும். இந்த காரியங்கள் அனைத்துமே பார்க்கும்போது தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணியிருக்கான்னு பார்க்கும்போது கண்டிப்பாக அதை சொல்லி கொடுத்துருக்கார் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். இப்போது கர்த்தராகிய ஆண்டவர் பார்க்கும்போது தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு ஒரு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் என்ன பண்ணலைன்னா ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார். அப்படின்னா ஞானத்தை பற்றி நமக்கு சொல்லி தந்துருக்கிறாரு, வல்லமை குறித்து சொல்லி தந்துருக்கிறாரு, நீதியை குறித்து சொல்லி தந்துருக்கிறாரு, அன்பை குறித்து என்ன பண்ணியிருக்காருன்னா சொல்லி கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இதெல்லாம் இந்த நாட்கள் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா கற்றெல்லாம் தேர்ந்து வந்துருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இருக்கும்போது இப்போது ஒரு காரியத்தை குறித்து நம்ம என்ன பண்ண போனால் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி அநேக காரியங்கள் எல்லாம் நாம் எல்லா சூழ்நிலையிலும் நம்ம கற்று தேர்ந்திருக்கிறோம். இப்போ பார்க்கும்போது இந்த 4 குணலட்சணங்கள் வழியாகத்தான் நம்முடைய எல்லா தொடர் வேத பாடங்கள் மற்ற எல்லா பாடங்களும் எப்படி தான் இருக்குன்னு பார்க்கும்போது இதை சார்ந்த அடிப்படையில் தான் என்ன பண்ணியிருக்குன்னு பார்க்கும்போது அது பார்க்குறோம். அப்படி எப்படி அப்படின்னு பார்க்கும்போது தேவன் பரலோகத்தில் இருந்து அநேக வாசஸ்தலங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட என்ன பண்ணியிருக்காருன்னா தம்முடைய ஊழியர் நாட்களில் என்ன பண்ணியிருக்காருன்னா சொல்லியிருக்காரு அப்படின்னு கூட பார்க்குறோம். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிவிட்டு நான் திரும்பி உங்களை கூட்டிகிட்டு போவேன்னு சொல்லி சொன்னார். அப்போ அநேக வாசஸ்தலங்கள் பரலோகத்தில் இருக்குது அப்படிங்கிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது தான் நமக்கு நல்லா தெரியுது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பரலோகத்தில் அங்கே என்ன தான் இருக்குது, அது எப்படி இருக்கும், அது யார் பார்த்தாங்க, அது எவ்வளோ பெருசு, அங்கே யார் தான் இருக்கிறாங்க, அங்கே என்ன தான் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம போய் நம்ம கற்றுக்கொள்ள வேணும். அப்படின்னா கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் பரலோகத்தை போய் பார்த்தவங்களுக்கு தான் அந்த காரியங்களெல்லாம் நமக்கு தெரியும். பரலோகத்தில் இங்கேருந்துட்டு பரலோகத்தில் இருந்துட்டு போனோம்னா யாரும் போய் பார்த்ததில்லை. ஆனால் பரலோகத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வேத வாக்கியங்களை நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக அதிலிருந்து ஒரு சில காரியங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த பூமியிலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது பரலோகம் போகிறேன்னு ஆசைப்படுறவங்க எல்லாருமே பரலோகத்தில் என்ன சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறத பூமியிலேயே ஒரு சில காரியங்கள் அல்லது ஒரு சில அநேக விஷயங்களை கண்டிப்பாக கற்று தேர்ந்திருந்தால் மட்டும்தான் பரலோகம் போய் அந்த காரியங்களை நம்மளால் செயல்படுத்த முடியும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பார்க்கும்போது தேவன் அநேக சத்தியத்தின் வழியாக தேவன் நமக்கு என்ன பண்ணியிருக்கான்னு பார்க்கும்போது ஒரு காரியங்களை சொல்லி தந்திருக்கிறான்னு கூட பார்க்கணும். இப்போ பரலோகத்தை யார் போய் பார்த்தா அப்படின்னு ஒரு சொன்னோம்னா யாருங்க இருக்க பார்க்கல. நானும் கூட பரலோகத்தில் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் இன்றைக்கி பெயர் சபைகளில் இருக்கக்கூடிய சகோதரர்களெல்லாம் போதகர்கள் என்ன சொல்கிறான்னு பார்க்கும்போது அவங்க பரலோகத்தில் தங்க வீதி இருக்குதாமா, தங்க தட்டு இருக்குது, தங்க கட்டில் இருக்குது, தங்க மேய்ச்சை, தங்க சுவிட்சு, தங்கத்திலே கரண்ட் இருக்குது, அந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ணிக்காருன்னா ஒரு சில காரியங்கள் எல்லாம் ஜனங்களுக்கு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்க்கும்போது அந்த ஒரு ஊழியக்காரன் ஒரு போதகர் பார்க்கும்போது உடல்நல சரியில்லாமல் படுத்திருந்தாருன்னா ஒரு வாரக்கணக்கிலையும் மாதக்கணக்கில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நைட்டு
ஆண்டவர் வந்தார், என்னோட கூட விடியும் வரல பேசிகிட்டு இருந்தார். அப்புறம் வந்து பார்க்கும்போது எனக்கு அவர் தான் வரட்டி வச்சு கொடுத்தாரு. 2 பேர் குடித்தோம். காலையில் நேரம் ஆனோன்னே கிளம்பி போயிட்டாங்க. இப்படியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில காரியங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. சரிங்களா? ஆனால் யார் பரலோகம் போய் பார்த்துருக்கா அப்படின்னு பார்க்கும்போது, மற்ற போதர்கள் சொல்லக்கூடிய காரியத்திலேருந்து பார்க்கும்போது வித்தியாசமான ஒரு விஷயங்களா இருந்தாலும், ஆனால் வேதத்தில் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்தே நமக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா சொல்லி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத கூட பார்க்கணும். அப்படின்னா பரலோகத்தை யார் பார்த்தா, யார் இருந்தா, யார் வந்து நமக்கு சொன்னால் கரெக்டாக தெரியும் அப்படின்னு பார்க்கும்போது, பரலோகத்திலேருந்து வந்தவர் ஒரே ஒருத்தர் தான். யாருன்னு பார்க்கும்போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்தார். பரலோகத்தினுடைய காரியங்களை எல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்தார் அப்படிங்கிறத நமக்கு தெரியும். அப்போ பார்க்கும்போது இப்போ பார்க்கக்கூடிய ஒரு பாடத்தினுடைய தலைப்பு என்னன்னு பார்க்கும்போது, பரலோக தூதர்கள் என்கின்ற தலைப்பின் கீழாகத்தான் நாம் தேவனுடைய வார்த்தையை நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்போ பரலோகத்திலிருந்து பூமியில் வந்துட்டு வந்தவருக்கு தான் தெரியும் பரலோகத்தில் என்னங்க காரியங்கள் நடந்துகிட்ருக்கு, அங்கே என்னென்ன ஒரு அலுவல் காரியங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது அவர் சொல்லித்தான் நமக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துட்ட போய் கேட்கும்போது என்ன சொல்லுவான்னு பார்க்கும்போது வாசிக்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. பாருங்க, அப்போ பரலோகத்திலிருந்து வந்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். பூமியிலிருந்து வானத்துக்கு, அதாவது பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவரும் இயேசு கிறிஸ்து தான். அவர் வந்து சொன்னால் மட்டும்தான் தெரியும் பரலோகத்தில் என்னென்ன காரியங்கள் இருக்குதுன்னு. அப்படின்னா பரலோகத்துடைய காலத்தில் அநேக வாசஸ்தலங்கள் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லிட்டார தவிர, ஆனால் பரலோகத்தில் என்ன இருக்குன்னு என்ன பண்ணலாம் சொல்லலை. என்ன சொல்ல வந்துக்கான்னு பார்க்கும்போது அப்போஸ்தலன் பவுல்கிட்ட என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் மூலமாக பரலோகத்துக்கு கூடிய காரியங்களில் ஒரு சில விஷயத்தை வந்துட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா அங்கே எழுதியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். வாசிக்கலாம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16வது வசனங்கள். அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் துரைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஸோ இந்த ஒரு வார்த்தையில் பார்க்கும்போது 4 வகையான காரியங்களை வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய வாசஸ்தலத்தில் இருக்கக்கூடிய 4 விஷயங்களை மட்டும் சொல்லியிருக்காருன்னு கூட பார்க்குறோம். ஒன்று சிங்காசனங்கள், ஒன்று கர்த்தத்துவங்கள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இது எல்லாத்தையும் என்ன பண்ணிக்காருன்னா இருக்குது. கூடவே அங்கே யார் இருக்கான்னு பார்க்கும்போது பிதாவாகிய தேவன், தேவ தூதர்கள் மற்றும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, இவங்க தான் என்ன பண்ணியிருக்கான்னு பார்க்கும்போது இருக்கிறாங்க. இன்னும் எத்தனை விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத மீதி இருக்கிறதால பரலோகம் போனால் தான் அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கூட பார்க்கணும். இப்போது தேவன் பார்க்கும்போது இப்போ நேரடியாக தேவனால் படைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட பார்க்குறோம். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு தான் மற்ற எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கான்னு பார்க்கும்போது இங்கே வந்து உண்டாக்கியிருக்கிறான்னு பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய நேரடி சிருஷ்டிப்பு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு லூசிபர் என்கின்ற சாத்தான் படைச்சார். அதுக்கப்புறம் பார்க்கும்போது தேவ தூதர்கள் படைச்சாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது எல்லா வானமும் பூமி மற்ற காரியங்கள் எத்தனையும் யார் பண்ணிக்கிறான்னு பார்க்கும்போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் என்ன பண்ணிக்காருன்னா பிதாவாகிய தேவனுடைய அந்த முன்னின்று என்ன பண்ணிக்காருன்னா இந்த காரியங்கள் எல்லாம் செஞ்சுருக்காருன்னு கூட பார்க்குறோம். ஸோ அப்போ பார்க்கும்போது பரலோக குறித்த காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் பரலோக காரியத்தில் இருந்து பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வேலைகள், அவருடைய அந்த ஒரு வருகை, அந்த காரியத்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களோடு எந்த பேர் இருந்திருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இதையும் யார் தான் சொல்லியிருக்கான்னு பார்க்கும்போது நம்முடைய அப்போஸ்தலன் பவுல் தான் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது கூட பார்க்குறோம். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. பாருங்க, இஸ்ரேல் ஜனங்களை முன்னும் பின்னுமா இருந்து பிரதான தூதனாக இருந்து என்ன பண்ணியிருக்கான்னு பார்க்கும்போது அந்த ஜனங்களை வழி நடத்தியிருக்கிறாங்க அப்படின்னு கூட பார்க்குறோம். அதுவும் பார்க்கும்போது மிகாயேல் என்கின்ற பிரதான தூதனாக கூட என்ன பண்ணியிருக்காருன்னா அங்கே வந்து இருந்தார் அப்படிங்கிற பார்க்குறோம். பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது ஒரு சில முற்பிதாக்கள் எனக்கு கூட என்ன பண்ணியிருக்கான்னு பார்க்கும்போது சத்தத்தின் மூலமாக தொடர்பு கொண்டிருக்கிறாரு. நேரடியாகவே என்ன பண்ணியிருக்காருன்னா அநேகரை சந்திச்சும் கூட இருக்கிறார் அப்படிங்கிற பார்க்குறோம். இதில் பார்க்கும்போது இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த ஒரு காரியங்களை குறித்து பார்க்கும்போது இப்போ நமக்கு ஜீவன் கொடுத்த அவரிடத்திலிருந்து பார்க்கும்போது அவருடைய மகிமை, அவருடைய கனம், அவருடைய அதிகாரம், அவருடைய ஞானம், அன்பு, நீதிக்கு முன்னாடி நம்மெல்லாம் ஒரு தூசு, ஒரு குப்பையை கூட இல்லை. சரிங்களா? குப்பைன்னு சொல்கிற கூட என்ன இல்லை, தகுதியே இல்லை. ஆனால் அவ்வளோ பெரிய பரலோகத்திலிருந்து வந்து
அவ்வளோ பெரிய பிதாவாகிய தேவனுடைய குமாரன் சாதாரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவிகளும் குப்பையும் தூசியமாக இருக்கிறதுக்கு அவர் ஜீவன் வந்து கொடுத்து பரலோக காரியங்களெல்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்காரு அப்படின்னா இது வந்து நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இது ஒரு பரம அழைப்பாக இருக்குது அப்படிங்கிறத கூட பார்க்கலாம். இப்போ பார்க்கலாம், இப்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட பார்க்கும்போது எவ்வளோ கனம் மகிமை, அவருடைய செயல்கள், அவருடைய வல்லமை எல்லாம் பார்க்கும்போது நீ சாதாரணமாக சூரியன், நட்சத்திரம், சந்திரன்கள் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது அதிகமாக பிரமிக்கத்தக்கதான காரியங்களை செஞ்சுருக்கிறார். விசேஷமாக இன்னும் பார்க்கும்போது பூமியில் பார்த்தீங்கன்னா ஒரு நீர்வீழ்ச்சி ஆகட்டும், பெரிய கடலாகட்டும், அல்லது பனி தேசமாக இருக்கட்டும், மற்ற இயற்கையான காரியங்களாகட்டும், மலைகள் ஆகட்டும், எவ்வளோ அதிசயமான காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணிக்காருன்னா படைச்சிருக்கார். பாருங்கள், ஆதாமுடைய காலத்துக்கு அப்புறம் சபிக்கப்பட்ட பூமியே இன்றைக்கி இவ்வளோ அழகாக இருக்குதுன்னா உண்மையாலுமே ஒரு ஆசீர்வாதமான பூமியாக இருந்ததுன்னா இன்னும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் டிசைன் எந்த அளவுக்கு இருந்திருக்குங்கிறத நம்மளால் சொல்லி விவரிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற பார்க்கணும். இப்போ அவ்வளோ பெரிய வல்லமை நிறைந்தவர், பிதாவுக்கு ஒரே குமாரனாக இருக்கக்கூடிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பார்க்கும்போது சாதாரணமாக அவருடைய வல்லமை எங்கே, நம்ம எங்கே? அவர் ஆவியில் இருக்கிறாரு. இன்றைக்கி எவ்வளோ சகல கனம் பொருந்து ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், அப்புறமும் தூசியமாக இருக்கக்கூடிய மாம்சத்தில் இருக்கக்கூடிய நம்மக்கிட்ட தொடர்பு கொண்டு என்ன பண்ணியிருக்கான்னு பார்க்கும்போது இவ்வளோ சத்தியங்களெல்லாம் சொல்லிவிட்டு என்ன சொல்லியிருக்கான்னு பார்க்கும்போது நமக்காக ரத்தத்தையும் சிந்திருக்கிறாரு, ஜீவனையும் கொடுத்துருக்கிறார். கொடுத்தது மாத்திரமில்லை, இன்னொரு வார்த்தை நம்மளை பற்றி சொல்லிட்டான்னு பார்க்கும்போது எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 11, 12, 13 வசனத்தில் வாசிக்க கேட்போம். எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஆகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல் உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும் நான் அவரிடத்தில் நம்பிக்கையாய் இருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்றும் சொல்லியிருக்கிறார். ஸோ பாருங்கள், எவ்வளோ விஷயத்தை சொல்லியிருக்காங்க பாருங்க. இவ்வளோ ஒரு நல்ல ஒரு வல்லமை, அவருடைய அன்பு, இவர் எல்லாத்திலிருந்து பார்க்கும்போது ஒரு பிரமிக்கத்தக்கதான ஒரு நிகழ்ச்சிக்கு முன்னாடி நம்மளை சகோதரன் சொல்லிக்கிறத பெரிய விஷயமா இருக்குது. ரெண்டாவது பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்பா கொடுத்த பிள்ளைகளாக என்ன பண்ணியிருக்காருன்னா நம்மளை பார்த்துருக்கான்னு கூட பார்க்குறோம். இப்போ பாருங்க, பூமியிலேயே நமக்கு சகோதராக நம்மளை பார்க்குறாரு. ஒருவேளை நாம் பரலோகம் போனோம்னா அங்கேயும் நம்ம எப்படி தான் பார்க்குறாருன்னா அவருடைய அப்பா பிள்ளையாக தான் என்ன பண்ணியிருக்காருன்னா நம்மளை பார்க்குறாரு அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருந்தால் இப்போ பரலோக காரியத்தை குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம். இதில் ஒருவேளை நாம் சபை வாய்ப்புக்குள்ளே போய் பரலோகம் போயிட்டோம்னா அங்கே போய் நம்ம எப்படி இருப்போம்? இதே முகத்தோடு இருப்போமா, இல்லை இதே கண்ணாடி போட்டுட்டு இருப்பேனா, இதே வாட்ச் கட்டிகிட்டு இருப்பேனா? பரலோகத்தில் எப்படி இருப்போம்? நேரடியாக மாம்சத்தில் வந்து நம்மளை மாம்சத்தில் கூட்டிகிட்டு போயிருப்பான்னு சொல்லி மற்றவருடைய கருத்துக்கள் இருந்துட்டாலும் இப்போது சத்தியத்தின்படி பார்க்கும்போது நம்ம சரீரம் கண்டிப்பாக எங்கே போகாது அப்படின்னு பார்க்கும்போது பரலோகம் கண்டிப்பாக போகாது. அப்போ எப்படித்தான் போவோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய சிந்தையின் வழியாக தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா அங்கே போய் இருப்போம். எப்படி இருப்போம்னா இன்றைக்கி ஒரு 10 சகோதரர்கள், ஒரு 10 சகோதரிகள் இன்றைக்கி வந்து உயிர்த்தெழுதலில் போகிறாங்க அப்படின்னா பரலோகத்தில் அவங்க எப்படி தான் இருப்பான்னு பார்க்கும்போது இதே முகம், இதே விஷயங்கள் அங்கே இருக்குமான்னு பார்த்தா அங்கே இருக்காது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது சிந்தை மட்டும் இருக்கிறனால இவர் சகோதரனா சகோதரியாங்கிற கூட என்ன ஆகாதுன்னு தெரியாது. அங்கே ஒரே பார்க்கும்போது தேவனுடைய சிந்தையாக கொடுக்க நம்முடைய ஆவி அங்கே இருக்கும் அப்படிங்கிறத அங்கே பார்க்கணும். அப்போ பாருங்கள், அங்கே போய் எப்படி இருப்போம் அப்படின்னு பார்க்கும்போது பூமியில் மாம்சத்தில் இருக்கிறோம், பரலோகத்தில் போய் எப்படி இருப்போம் அப்படின்னா பூமியில் இருக்கும்போதே அதை தெரிஞ்சிட்டா தான் பரலோகத்தில் போய் என்ன பண்ணுன்னா அந்த ஒரு சூழ்நிலை, அந்த ஒரு காரியங்கள் நமக்கு நல்லா தெரியும். இப்போ பூமியிலே இருக்கும்போது தெரிஞ்சிட்டா தான் பரலோகத்தில் போய் நம்ம என்ன செய்ய வேணுங்கிறது தெரியும். அப்போ பூமியிலே கற்றுக்கொள்ளணும், பரலோகத்தில் போனால் நமக்கெல்லாம் என்னென்ன வேலைகள் இருக்குது, என்னென்ன வேலைகள் செய்யணும் அப்படிங்கிறது. ஏன்னா வசனம் சொல்லும்போது காணப்படாதவை காட்டிலும் காணப்படாதவைகளே நித்தியமாக இருக்கிறதுனால இப்படி பூமியிலே கற்று தேர்ந்து போனால் மட்டும்தான் அந்த பரலோக வாய்ப்பில் நம்ம போய் அங்கே என்ன செய்ய முடியும் அப்படின்னு கூட பார்க்கணும். அப்போ பரலோகத்தில் போய் நம்ம எப்படி இருப்போம் அப்படிங்கிறதுக்கு லூக்கா எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்கள் இனி மரிக்கவும் மாட்டார்கள், அவர்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகள் ஆனபடியால் தேவதூதருக்கு ஒப்பானவர்களுமாய் தேவனுக்கு பிள்ளைகளுமாய் இருப்பார்கள். ஸோ பாருங்க, அங்கே பரலோகத்தில் போய் எப்படி இருப்போம்னா தேவதூதருக்கு ஒப்பானவர்களாக இருப்போம், அதே மாதிரி தேவனுடைய பிள்ளைகளாக கூட இருப்போம் அப்படின்னு கூட பார்க்கணும். அப்போ தேவதூதன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ வாசிக்கலாம். மத்திய 22ஆம் அதிகாரம் 30வது வசனம். உயிர்த்தெழுதலில் கொல்வனையும் கொடுப்பனையும் இல்லை,
அவர்கள் பரலோகத்திலே தேவதூதரை போல் இருப்பார்கள். ஸோ பாருங்கள், பரலோகத்தில் கொள்வனையும் இல்லை கொடுப்பனையும் இல்லை. அப்போ எப்படி தான் இருக்கும் பார்க்கும்போது தேவதூதர்களை போல நம்ம இருப்போம் அப்படிங்கிற வாசிக்கிறோம். அப்போ தேவதூதன் என்றால் என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நமக்கு நல்லா தெரியணும். அப்போ தேவதனுடையக்கு என்ன அர்த்தங்கள் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம எப்படி தேவதூதர்களாக இருக்கிறோம், இப்போ நமக்கு தேவதூதர்களுடைய காரியங்களை வந்து பார்க்கும்போது அதுக்கு பிரயோஜனமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ தேவதூதன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறவர்கள், அதாவது அம்பாசிட்டர் அப்படிங்கிற அந்த வார்த்தை நமக்கு வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த தேவதூதர்களுக்கு இன்னொரு வேலை என்னென்னு பார்க்கும்போது, ஒன்று தேவன் சொல்லக்கூடிய காரியத்தை பூமியில் வந்து ஜனங்கள் மத்தியில் யார்கிட்ட சொல்கிறாரோ அந்த வார்த்தைகளை வந்து சொல்கிறது தேவதூதன். இன்னொரு வேலை என்னென்னு பார்க்கும்போது தேவன் பூமியில் என்ன செய்ய சொல்கிறாரோ அந்த வேலைகளை செய்வதும் தேவதூதர்கள் தான். சரி, இந்த ஒரு 2 அர்த்தங்கள்லாம் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா பார்க்கணும். இது எப்படின்னு அப்படின்னா பார்க்கும்போது இப்போ ஒரு தூதன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு தூதனுடைய வல்லமை நமக்கு தெரியும். பழைய ஏற்பாட்டில் ஒரு வார்த்தை இருக்குது, அது 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் இருக்குது. அப்போ ஒரு தேவதூதனுடைய பலன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாசிங்க. 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 35வது வசனம். அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 1,85,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். ஸோ பாருங்கள், அப்போது நைட்டு ஒரு 9-10 மணிக்கு மேலே விடிய காலத்துக்குள்ளே 1,85,000 பேர்த்த சங்கரிக்கிறான்னா ஒரு தூதனுடைய பலன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத கூட பார்க்கணும். அப்போ நம்ம பரலோகம் போனாலும் தேவன் மற்றும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக நம்ம தூதர்களைப் போல இருப்போம் என்று இன்றைக்கி சொல்லப்பட்டிருக்குன்னு கூட பார்க்குறோம். அப்போது நமக்கு தேவன் கொடுக்குற வேலைகள் அநேகம் இருந்தாலும் ஒரு வேலை குறித்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத பார்க்குறோம். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசி கேட்போம். உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனோட வழக்குண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதக்காரரிடத்தில் போக துணிகிறது என்ன? பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதாயிருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கேற்றவைகளை நீங்கள் தீர்த்து கொள்ள கூடாதிருக்கிறது எப்படி? ஸோ பாருங்கள், அப்போ பரலோகத்தில் போய் தேவதூதர்களை நியாயம் தீர்க்கக்கூடிய காரியங்கள் என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியும். இந்த வசனத்தினுடைய காரியங்கள் பார்க்கும்போது உண்மையான மொழிபெயர்ப்பு கொஞ்சம் மாற்றமாக இருக்குது, அதையும் நமக்கு தெரியும் கூட பார்க்கணும். இப்போ பாருங்கள், இப்போது தேவதூதனில் வந்து தேவன் அதிகமாக பயன்படுத்தி காரியங்களெல்லாம் இருக்குது. முதலாம் உலகத்தில் பார்க்கும்போது ஆதாம் மற்றும் ஏவாளுக்கு சேவை செய்வதற்காக இங்கே வரும்போது லூசிபராக இருந்தவர் சாத்தானாக மாறி என்ன பண்ணிட்டான்னு பார்க்கும்போது அங்கே ஒரு தூதனாக இருந்து போனார் கூட பார்க்குறோம். அதற்கு பிறகு பார்க்கும்போது அநேகமாயிரம் தூதர்கள் எல்லாம் வந்து முதலாம் உலகத்தில் வந்து இருந்தாங்க. அவங்களால என்ன பண்ண முடியல அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஒரு காரியத்தையும் சிறப்பாக செய்ய முடியல. அப்போ பிரதான தூதரெலாம் இருக்கக்கூடியவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது நம்முடைய தேவன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சொல்கிறாங்க. இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்து வந்ததுக்கப்புறம் இனி வரப்போகிற வருஷங்கள் எப்போ அந்த 2ஆம் வருகை, அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய காரியங்கள், இதை எல்லாத்தையும் பற்றி சொல்லும்படி வெளிப்படுத்தின விசேஷத்தை என்ன பண்ணாருன்னு பார்க்கும்போது ஒரு தூதன் மொழியாக என்ன பண்ணியிருக்காருன்னா யோவானுக்கு கூட வெளிப்படுத்தியிருக்கார் அப்படின்னு கூட பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி யோவானுக்கு வெளிப்படுத்தி அந்த 22 அதிகாரங்கள் எழுது வரைக்கும் அந்த யோவான் அப்போஸ்தலன் என்ன பண்ணியிருக்கான்னு பார்க்கும்போது ரொம்ப உற்சாகமாக அந்த காரியங்களெல்லாம் எடுத்து செஞ்சிட்ருக்காருன்னு கூட பார்க்குறோம். கடைசி நேரத்தில் என்ன பண்ணிட்டான்னு பார்க்கும்போது தனக்கு இவ்வளோ 2000 வருடங்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய காரியங்களெல்லாம் சொல்லி கொடுத்த உடனே என்ன பண்ணிட்டான்னு பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு காரியத்தை செய்கிறாரு. வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9வது வசனம். யோவானாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். நான் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன். அதற்கு அவன், நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கை கொள்ளுகிறவர்களோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுதுகொள் என்றான். ஸோ இங்கே பாருங்க, பார்க்கும்போது என்னென்னா யோவான் அப்போஸ்தலன் என்ன பண்ணிட்டான்னு பார்க்கும்போது இவ்வளோ பெரிய ரகசியத்தை சொன்ன உடனே ஆர்வத்தில் என்ன பண்ணிட்டார், தேவனுடைய தூதனுடைய காலில் வந்து என்ன பண்ணான்னா விழ ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்காக தூதன் சொல்லும்போது நீ இப்படியெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா
அதாவது உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புத்தகங்களை வசனங்களை கைகளோடு கூட நானும் ஒரு ஊழியக்காரன் சொல்லி என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறாரு. சொல்லிட்டு நீயும் ஊழியக்காரன் தான், நானும் ஒரு ஊழியக்காரன் தான். ஆனால் நம்ம 2 பேரும் என்ன பண்ணணும்? தேவனை தொழுது கொள்ளக்கூடிய விஷயங்களை வந்துட்டு சொல்கிறாருன்னு கூட பார்க்குறோம். பாருங்கள், தேவதூதனு கூட எவ்வளோ பெரிய ஒரு ஒரு பொறுமை, அந்த ஒரு தனக்கு கொடுக்கக்கூடிய கனத்தை கூட என்ன பண்ணிட்டான்னு பார்க்கும்போது வேண்டான்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் அவர் இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறோம். அப்போ பாருங்கள், பரலோகத்தில் வந்து தூதர்கள் பார்க்கும்போது ஒன்றாக என்ன பண்ணுறாருன்னா அங்கே வேலை செஞ்சு இங்கே பூமியில் வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஒருவேளை நாமளும் பரலோகம் போயிட்டோம் அப்படின்னா அங்கேயும் நாம் எப்படி தான் இருப்போம்? நான்லாம் உங்களை நியாயம் தீர்க்க போகிறப்பா, அதனால் உங்களுக்கு ஒரு பெரிய இடமும் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன இடத்த என்ன பண்ணனா தேவன் அப்படி வைக்கல. அவங்களும் தேவதூதர்கள் தான், நம்மளும் தேவதூதர்கள் தான். அவங்களும் தேவனுடைய ஊழியக்காரர்கள் தான், நம்மளும் தேவனுடைய ஊழியக்காரர்கள் தான். பரலோகத்தில் என்ன பண்ண போகிறோம்னா அங்கே இருக்க போகிறோம் அப்படின்னு கூட பார்க்கணும். அப்போ பூமியில் நல்ல நம்ம வந்து தேவனுடைய ஊழியக்காரர்களாக இருக்கிறோம். இது சகோதர சகோதரிலாம் என்ன பண்ணியிருக்கோம்னா இங்கே இருக்கிறோம் அப்படின்னு கூட பார்க்கணும். அப்போ இங்கேயும் நமக்கு பிரதர்ஸாக இருக்கிறோம், பரலோகத்திலையும் எப்படி தான் இருப்போம்னு பார்க்கும்போது அங்கேயும் சகோதரலாக தான் இருப்போம் அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். அப்போ பார்க்கும்போது இப்போது இதே மாம்சத்தோடு நாம் என்ன பண்ண முடியாதுன்னா பரலோகத்தில் போக முடியாது. அப்படி பரலோகத்தில் போக முடியாது அப்படின்னா நமக்கு ஒரு மேனி, இப்போ பூமியில் மாம்சத்தில் இருக்கிறோம், அதுக்கு ஒரு காரியங்கள் இருக்குது. அதே மாதிரி பரலோகம் போனோம்னா பரலோகத்துக்கான ஒரு மேனியும் நமக்கு தேவை அப்படிங்கிறத அப்போஸ்தலன் பவுல் கூட நமக்கு சொல்ல வர்றார் அப்படிங்கிற பார்க்குறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 40வது வசனம். வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே. அப்போ பாருங்கள், பூமிக்குரிய மேனி இப்போ மாம்சத்தில் இருக்கக்கூடிய, அதே மாதிரி பரலோகத்தில் போகும்போது பார்க்கும்போது அங்கே ஒரு மேனி என்னத்தை வேணும்னா தேவன் நமக்கு தருவார்னு கூட பார்க்குறோம். இந்த மாதிரி பார்க்கும்போது பூமியில் தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்றைக்கி 800 கோடி பேர் மேலே நம்ம இருந்துட்டாலும் 800 கோடிக்கு மேலே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முகத்தில் இருக்கிறோம். அதே மாதிரி பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு நிறம், ஒவ்வொருத்தரும் ஒரு உயரம், அப்புறம் பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சைஸில் என்ன பண்ணுறோம்னா இருக்கிறோம். அதே மாதிரி பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் குரலுடைய சத்தமும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி என்ன பண்ணிக்கான்னு சொல்லிக்கிறாரு. ஆனால் பாருங்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முகத்தையும் கூட தந்திருக்கிறான்னு கூட பார்க்குறோம். ஆனால் பரலோகத்தில் போகும்போது பார்க்கும்போது அங்கே நம்முடைய சிந்தை மட்டும்தான் அங்கே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிற பார்க்கணும். அப்போ தேவதர்கள் அங்கே எப்படியோ அதே போல தான் நமக்கும் கூட என்ன பண்ணிக்காருன்னா இருக்குது அப்படிங்கிற பார்க்கணும். எப்படி அப்படின்னு பார்க்கும்போது பரலோகத்தின் தூதர்களை எப்படி அங்கே வச்சிருக்காரோ தேவன், அதே போல் பூமியில் இருக்கக்கூடிய சகோதரர்கள், ஊழியர் செய்யக்கூடிய சகோதரர்களையும் தேவன் எப்படித்தான் வச்சிருக்கான்னு பார்க்கும்போது சங்கீதம் 104ஆம் சங்கீதம் 4வது வசனம். தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார். அப்போ காற்றுகளாகவும் அக்கினி ஜுவாலையாகவும் என்ன பண்ணிக்காருன்னா பரலோகத்தின் தூதர்களையும் அப்படித்தான் வச்சிருக்காரு, பூமியில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் கூட எப்படித்தான் வச்சிருக்காருன்னு பார்க்கும்போது காற்றுகளாகவும் அக்னியாகவும் கூட வச்சிருக்காரு அப்படின்னு கூட பார்க்கணும். அப்போ பரலோகத்தில் இருக்க தூதர்களை குறித்து நம்ம பார்க்கலாம். தூதர்களுடைய வரிசையில் பார்க்கும்போது ஏராளமாக நமக்கு இருந்தாலும் இப்போ நம்ம கொஞ்சம் விஷயத்தை மட்டும் என்ன பண்ணலாம்னா என்று படித்து கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற விஷயங்களை பார்க்குறோம். பரலோகத்தில் உள்ள தேவதூதர்களை பற்றி பூமியில் இருக்கக்கூடிய நாம் எப்படி கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா பரலோகம் போய் பார்த்துருந்தா நமக்கு தெரியும். பரலோகத்தில் என்ன விஷயங்கள் இருக்குன்னு தெரியாது. ஆனால் சத்திய வசனங்களில் என்ன பண்ணுறோம்னா ஒரு சில காரியங்களை நம்ம வந்து கற்றுக்கொண்டு இருக்கிறவங்க கூட பார்க்குறோம். அப்போது பரலோக விஷயங்களை வந்துட்டு மாம்சத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக அங்கே இருக்க விஷயங்களை அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அந்தளவுக்கு நமக்கு ஞானம் இல்லை. ஏன்னா கூப்பிடும்போது சத்தியத்தை கூப்பிடும்போது எப்படி தான் கூப்பிட்டுருக்கார்? பைத்தியம், இழிவானவர்கள், ஞானம் இல்லாதவர்கள், பலவீனர்கள், இப்படி தான் தேவன் கூப்பிட்டு வந்திருக்கிறார். இங்கே யாரும் பெரிய ஒரு படிப்பாளியாக யாரும் இல்லை. அந்தளவுக்கு ஞானத்தை வந்து என்ன பண்ண முடியாதுன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய இல்லை. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது பரலோகத்துடைய ஞானம் இந்த பூமியில் வந்து ஒரு சகோதரனுக்கு அல்லது சகோதரிகளுக்கெல்லாம் தேவன் சத்தியத்தின் மூலம் தர்றாருன்னா அது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஆனால் உலக ஜனங்களுக்கெல்லாம் இல்லாமல் தேவன் நமக்கு தர்றதுங்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமான விஷயம், அது அதிசயமான விஷயமா இருக்குது அப்படின்னு கூட பார்க்கணும். ஸோ ஒருவேளை பரலோக ஞானத்தை பற்றி இந்த பூமியில் கற்று தேரணும் அப்படின்னா அதுக்காக தேவன் ஏதாச்சும் வச்சிருக்காரா அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே சாலமோன் ஞானிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா இந்த வார்த்தையை வச்சு என்ன பண்ணிக்காருன்னா ஒரு வேதத்தில் வந்து ஒரு வார்த்தையை எழுதியிருக்கிறாரு. அந்த வசனத்தை கூட வாசிக்கலாம். பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17வது வசனம். நான் ஞானத்தை அறியவும் மனுஷன் இரவும் பகலும் கண்ணுறக்கம் இல்லாமல் பூமியிலே செய்யும் வேலைகளை பார்க்கவும் என் மனதை செலுத்தின போது தேவன் செய்யும் சகல கிரியைகளையும் நான் கவனித்து பார்த்து
சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியையை மனுஷன் கண்டுபிடிக்க கூடாதென்று கண்டேன். அதை அறியும்படி மனுஷன் பிரயாசப்பட்டாலும் அறிய மாட்டான். அதை அறியலாம் என்று ஞானி எண்ணினாலும் அவனும் அதை அறிந்து கொள்ள மாட்டான். ஸோ பாருங்கள், நல்லா தெளிவான ஒரு வசனம் இருக்குது. மற்ற காரியங்களை குறித்து அந்த ஞானம், அந்த அறிவை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பூமியில் நீ என்ன பிரயாசப்பட்டாலும் என்ன பண்ண முடியாது, பரலோக காரியங்களை கண்டே பிடிக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கலாரு. அப்படி ஒரு வேளை எண்ணினாலும் அவன் முழுமையாக என்ன பண்ண முடியாது, அறிந்து கொள்ள மாட்டான் அப்படின்னு கூட பார்க்குறோம். இப்போ பாருங்கள், இப்போ சந்திராயன் 3 அப்படிங்கிற ஒரு ராக்கெட் கூட விட்டாங்க. வெற்றிகரமாக என்ன பண்ணுச்சுன்னா போயிட்டு நிலாவில் இறங்கி அதனுடைய காரியங்களெல்லாம் செஞ்சிச்சு. இப்போ 4-5 மாதங்களுக்கு அப்புறம் திரும்பி பார்க்கும்போது, இப்போ அந்த நிலவில் இருக்கக்கூடிய சந்திராயன் 3 ராக்கெட்டுடைய இது பார்க்கும்போது இப்போ செயல் இல்லாமல் இருக்குது. அதோடைய டைம் என்னாச்சுன்னு பார்க்கும்போது அது முடிஞ்சிருச்சு. இப்போது சூரியனுக்கும் ராக்கெட் விட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த காரியங்களெல்லாம் செய்கிறான். இதெல்லாம் இந்த அறிவு பெருத்து போன காலத்திலிருந்து தங்களுடைய சொந்த அறிவை வச்சு கண்டுபிடிச்சி இந்த காரியங்கள் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா செஞ்சுருக்காங்க கூட பார்க்கணும். இதெல்லாம் தப்பு இல்லை, இதெல்லாம் செய்கிறதுல எல்லாம் ஒரு தப்பும் கிடையாது. ஆனால் என்ன அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ தூரம் போனீங்கனாலும் திருப்பி எங்கே தான் வந்து ஆகணும். திருப்பியும் தேவன் என்ன பண்ணுவார்னா திருப்பி இங்கே தான் வர முடியும் அப்படின்னு கூட பார்க்கணும். ஒன்றா அங்கேயே போயிட்டு செயலிலேருந்து போகுமே தவிர திருப்பியும் ஒரு விஷயம் செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியாதுன்னா, இப்போது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சில சகோதரர்கள் என்ன பண்ணுறான்னு பார்க்கும்போது, நிலவில் போயிட்டு வீடு கட்டி நாங்கள் குடியிருந்து அங்கே ஒரு என்ன பண்ண போகிறோம்னா அங்கே ஒரு வாழ்க்கை நடத்த போகிறோம்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தங்களுடைய அறிவு, பண செல்வாக்குகள், இன்னும் பார்க்கும்போது அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ஓகே, சரிங்களா, போய் அப்படி தான் நிலவில் போயிட்டு குடியிருந்து எத்தனை மாதம் குடியிருக்க முடியும், அதில் எத்தனை வருஷங்கள் தான் இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காற்றுகளே இல்லாத இடம், அது தண்ணீரே இல்லாத இடம், சூரிய வெளிச்சம் மட்டும்தான் இருக்கக்கூடிய இடம், எப்படி உயிர் வாழ முடியும் அப்படின்னா, நாங்கள் போய் வாழ்ந்து காட்டுறோன்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்றைக்கி சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னு பார்க்கும்போது, மனுஷன் பூமியில் உண்டாக்கப்படுவதற்கு, ஆதாம் அப்படிங்கிற ஒரு மனுஷன் பூமியில் உண்டாக்கப்படுவதற்கு, ஒரு வேளை உண்டாக்கப்பட்டால் அவனுக்கு என்னெல்லாம் வேணுமோ பூமியில் இதையெல்லாம் செய்து படைக்கிறதுக்கு ஒழுங்குபடுத்துறதுக்கே 42,000 வருஷம் ஆயிருக்கு. அப்படி இருக்கும்போது நாங்கள் போய் நிலாவில் போய் வீடு கட்டி நாங்கள் வந்து வாழ்க்கை நடத்த போகிறோம் அப்படிங்கிறது, அறிவு இருக்கலாம், செய்யலாம், எத்தனை நாளைக்கு செய்ய முடியும், எப்படி செய்ய முடியும் அப்படின்னா அது சாத்தியமே இல்லை அப்படிங்கிற விஷயங்கள் நமக்கு தெரியும். அப்போ சத்தியத்தின் பிரகாரம் என்ன பண்ணிக்கோன்னா நம்ம சரி. அப்போது பாடத்தினுடைய காரியத்திலேருந்து பார்க்கும்போது பரலோக தூதர்களை குறித்து நம்ம தெரிஞ்சுக்க வேணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணலான்னா, தேவன் அதற்கு 3 வகையான வசனங்களை வச்சிருக்கிறாரு. அந்த 3 வசனங்கள் வழியாக போனோம்னா கண்டிப்பாக அந்த பரலோக தூதர்களை பற்றின காரியங்கள் நமக்கு இந்த பூமியிலிருந்தே கற்றுக்கொள்வதற்கு தேவன் அந்த ஞானத்தையும் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்காரு அப்படிங்கிற விஷயங்களை நம்ம இங்கே பார்க்கலாம், வாசிக்கலாம். அது என்ன வசனமாக இருக்குன்னு பார்க்கும்போது நமக்கு எல்லாம் பரிச்சயமான ஒரு வசனம் தான். வாசிக்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 39வது வசனம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. ஸோ பாருங்கள், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தால் கண்டிப்பாக என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது அதில் ஒரு காரியத்தை நாம் ஞானத்தையோ ஒரு வல்லமையோ ஒரு நீதியை கற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி பார்க்கும்போது கண்டிப்பாக பரலோக காரியங்களை வந்துட்டு தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா பூமியில் உள்ள உலக ஜனங்களுக்கு மறைச்சிட்டு நமக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா அதை ஓப்பன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கணும். இதுக்கு என்ன வசனம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 2வது வசனம். காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வது ராஜாக்களுக்கு மேன்மை. ஸோ பாருங்க, காரியத்தை மறைச்சு வச்சுக்க தேவனுடைய காரியங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது அது ராஜாக்களாக இருக்கக்கூடிய நமக்கு அது ஒரு மேன்மையாக தேவன் என்ன பண்ணிக்காருன்னா வச்சிருக்காருன்னு கூட பார்க்கலாம். அப்போனா எந்த இடத்துல வந்து அந்த ரகசியத்தை வச்சிருக்கிறார் அப்படின்னா ஒரே இடத்துலையே வச்சிருக்கார் அப்படின்னா ஒரே இடத்துல என்ன பண்ணலன்னு பார்க்கும்போது அங்கே வைக்கல. அப்போ எங்கே வச்சிருக்காரு அப்படின்னா அதுக்கும் ஒரு வசனத்தை என்ன பண்ணியிருக்காருன்னா தேவன் வச்சிருக்காருன்னு கூட பார்க்குறோம். வாசிக்கலாம். ஏசாயா 34ஆம் அதிகாரம் 16வது வசனம். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது. ஸோ போதும். இதை பார்க்கும்போது கர்த்தருடைய புத்தகத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது தேடி வாசிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். இப்போ திரும்பி பாடத்துக்குள்ளாய் வரும்போது இப்போ பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது தேவதூதரில் யாரெல்லாம் பார்த்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு தெரியும். ஆதாம் தேவனுடைய வார்த்தை சத்தத்தை கேட்டிருக்காரு, ஆபிரகாம் கூட பார்த்துருக்காரு. அந்த ஒரு தூதருக்கு கூட என்ன பண்ணியிருக்கான்னு பார்க்கும்போது சமையல் பண்ணி கூட என்ன பண்ணியிருக்காங்க, சாப்பாடு கூட சாப்பிட்டு போகிற அளவுக்கும்
அவருடைய கால்களெல்லாம் கழுவக்கூடிய அளவுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த விஷயங்களை பார்த்துருக்கான்னு கூட பார்க்குறோம். யாக்கோபு கூட என்ன பண்ணியிருக்கான்னு பார்க்கும்போது அது பார்த்துருக்காரு அப்படிங்கிற கூட விஷயங்கள் நமக்கு தெரியும். சரிங்களா? வசனங்களை வாசிக்கும்போது ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனம். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாயிருந்தார்கள். அப்போ தேவதூதன் ஏறுகிறதும் இறங்குகிறதும் யார் பார்த்துருக்கான்னு பார்க்கும்போது யாக்கோபு கூட இங்கே பார்த்துருக்காரு அப்படின்னு கூட பார்க்குறோம். வேற யாராச்சும் பார்த்துருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு தீர்க்கதரிசி கூட என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் காலில் பார்த்துருக்காரு அப்படிங்கிற கூட தெரியும். அது யார் பார்த்துருக்கான்னு பார்க்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசி கூட இந்த ஒரு காரியத்தை பார்த்துருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது நான், ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். ஸோ பாருங்க, கர்த்தராகிய ஆண்டவருடைய அந்த இதை என்ன பண்ணிக்கான்னு பார்க்கும்போது ராஜாவாய் என் கண்கள் கண்டதே என்று சொல்லி என்ன பண்ணிக்காருன்னா இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லிக்கிறார். இப்போது இஸ்ரேல் ஜனங்கள் பார்க்குறோம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து என்ன பண்ணா சொந்த ஜனங்களை தேவன் வந்து ஆசீர்வதித்திருந்தார். இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஜாதி ராஜாக்கள் யாராவது அந்த தூதர்களை ஏதாச்சும் பார்த்துருக்காங்களா அல்லது நம்முடைய ஆண்டவரை கூட பார்த்துருக்காரா அப்படின்னு பார்க்கும்போது பாபிலோனுடைய ராஜாவாகிய நேபுகாத் நேச்சரை கூட என்ன பண்ணிக்காருன்னா பார்த்துருக்காரு அப்படின்னு கூட பார்க்குறோம். அந்த 3 சகோதரர்களை தீயில வந்துட்டு அவங்க எரியூட்டும் போது என்ன நடந்திருக்குன்னு பார்க்கும்போது 4வதாக இருக்கக்கூடிய தேவபுத்திரனுடைய சாயலை நான் பார்த்தேன்னு சொல்லி என்ன பண்ணிக்காருன்னா அங்கே ஒரு வார்த்தையை வந்து என்ன பண்ணிக்காரு சொல்லியிருக்காரு அப்படின்னு கூட பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி சொல்லி பார்க்கும்போது இப்போது அந்த சாயலில் இருக்கிறதை கூட என்ன பண்ணிக்காருன்னா இவங்க பார்த்துருக்காரு அப்படின்னு கூட பார்க்கணும். அப்போது பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது தேவதூதர்கள்லாம் என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். புதிய ஏற்பாட்டிலையும் என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதை தெரிஞ்சுட்டா தான் தேவதர்களுடைய வேலைகள் எந்த அளவுக்கு செஞ்சிட்ருக்கிறாங்க, என்ன நடந்துட்டு இருக்குது பூமியில் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிய வேணும் அப்படிங்கிறத பார்க்கணும். அவ பார்க்கும்போது இப்போது இஸ்ரேல் ஜனங்கள் பார்க்கும்போது வனாந்தரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான உணவுகளை என்ன பண்ணியிருக்கான்னு பார்க்கும்போது இங்கே தேவன் தான் கொடுத்தார் அப்படிங்கிறது கூட தெரியும். அது மன்னா அப்படிங்கிற விஷயங்கள் கூட நமக்கு தெரியும். வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 78 24 25 வசனங்கள். மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாய் வரிசிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான். அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். ஸோ பாருங்கள், வனாந்தரத்தில் இருக்கும்போது பார்க்கும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வனாந்த பிரயாணத்தில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 39 மாதம் 9 மாதங்களுக்கு மேலாக பரலோகத்தின் தானியமாகிய வானத்தின் தானியமாக இருக்கக்கூடிய அந்த மன்னாவை வந்து தந்தார்கள். இதில் வசனங்கள் சொல்லும்போது பார்க்கும்போது தூதர்களுக்கு சாப்பிடக்கூடிய அப்பம் சொல்லி அந்த வார்த்தைகள் இருக்குது. அதுக்கு சும்மையான மொழிபெயர்ப்பு நம்ம நல்லா தெரியும். தேவ தூதர்கள் தயாரித்த அப்பத்தை தான் என்ன பண்ணிக்கான்னு பார்க்கும்போது இந்த இஸ்ரேல் ஜனங்கள் சாப்பிட்ருக்காங்க அப்படிங்கிறத கூட பார்க்கணும். ஸோ பாருங்கள், இப்போ வந்துட்டு இஸ்ரேல் ஜனங்கள் அவ்வளோ லட்சம் பேர்த்துக்கு என்ன பண்ணிக்கான்னு பார்க்கும்போது அந்த அப்பத்தை கொடுத்து இஸ்ரேல் ஜனங்களை அங்கே வழி நடத்தியிருக்கிறாரு. சாப்பிட்டு திருப்தியாகி என்ன பண்ணிக்காருன்னா வழி நடத்தியிருக்காருன்னு கூட பார்க்கணும். இதே மாதிரி பார்க்கும்போது தானியேல் தீர்க்கதரிசி குறித்து நம்ம ஒரு வார்த்தையை பார்க்கணும். அப்படின்னா தானியேல் தீர்க்கதரிசி பார்க்கும்போது தேவன் மேலே வைராக்கியமாய் என்ன பண்ணிக்காருன்னா அளவு கடந்த விசுவாசம் பக்தி வைராக்கியம் நிறைந்தவர் யாருன்னு பார்க்கும்போது தானியேல் யார் இடத்துலையும் போய் தேவனுடைய காரியங்களை குறித்தோ என்ன பண்ணல அப்படின்னு பார்க்கும்போது சம்பாதிக்கவே இல்லை. ஆனால் தேவனோடு கூட தினமும் தினமும் செய்யக்கூடிய ஜபத்தின் வழியாக என்ன பண்ணிக்காருன்னா இஸ்ரேல் ஜனங்களுடைய அந்த வாழ்க்கை வரலாறுலாம் படித்து அந்த ஒரு யூதனாக இருந்தாலும் அருமையான ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருந்து என்ன பண்ணியிருக்காருன்னா செஞ்சுருக்காருன்னு கூட பார்க்கணும். இப்போ பாருங்கள், இஸ்ரேல் ஜனங்களுக்கு வனாந்தரத்தில் அந்த அப்பத்தை கொடுத்தாரு. ரெண்டாவது பார்க்கும்போது இங்கே தானியேலுக்கு என்ன செய்ய வரான்னு பார்க்கும்போது தானியேலுக்கு எந்த ஒரு தரிசனமானாலும் சரி, எந்த ஒரு கேள்வி வந்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனைக்கு ஒரு காரியங்கள் வேணுனாலும் என்ன பண்ண மாட்டார்னா தன்னை விட அதிகமாக இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட போய் என்ன பண்ண மாட்டார்னா கேட்க மாட்டார். அவருடைய வேலையை எதுதான் பார்க்கும்போது ஏதா இருந்தாலும் தேவனிடத்திலிருந்து நேரடியாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்த எப்பவுமே தானியேலுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற கூட பார்க்குறோம். அந்த சிலை தரிசன காரியங்கள் கூட இது என்ன பண்ணி பார்க்கும்போது இந்த காரியங்களெல்லாம் என்ன பண்ணியிருக்காருன்னா இனி நடக்கக்கூடிய சம்பவங்களெல்லாம் இப்படி தான் கேட்டு வாங்கி என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த ராஜாவுக்கு சொல்லியிருக்காரு. இப்போ இவருக்கு ஒரு விஷயமா என்ன பண்ணுறாருன்னா தேவனிடத்தில் வந்து ஜெபம் பண்ணி ஒரு வார்த்தையை கேட்க வர்றாரு. ஒருவேளை இவர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லலை அப்படின்னா உடனே என்ன ஆயிடுவார்,
தேவன் மேலே வந்துட்டு அதிகம் ஜெபம் பண்ணதுனால என்ன பண்ணிடுவாருன்னா பார்க்கும்போது அநேக நேரத்தில் உடல்நிலைக்கோட என்ன சரியில்லாமல் ஒரு சூழ்நிலைக்குள்ள போயிடும். இதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த இடத்துல என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, தான் கேட்ட ஒரு விண்ணப்பத்திற்கு உடனடியாக பதில் தேவை அப்படிங்கிறதுக்காக என்ன நடந்திருக்குன்னு பார்க்கும்போது, தானியேல் 9ஆம் அதிகாரம் 21, 22 வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திப்பலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோடே பேசி, தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன். ஸோ இதை பார்க்கும்போது தானியேல் கேட்ட ஒரு காரியத்துக்கு என்ன பண்ணிக்கான்னா, கேப்ரியல் தூதன் என்ன பண்ணிக்கான்னா வேகமாக புறப்பட்டு வந்து, இவர் ஜெபம் பண்ணி என்ன பண்ணியிருக்காருன்னா, ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது, ஜெபம் பண்ணிட்டு கண்ணை மூடி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது யார் பக்கத்தில் இருக்கா தெரியாது. ஆனால் இங்கே பாருங்கள், தேவதூதன் தானியேலை தொட்டு அந்த அறிவை உணர்த்துகிற என்ன பண்ணுகிறா, அந்த அறிவை உணர்த்துகிற தூதனாக வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த செஞ்சுருக்கான்னு கூட பார்க்குறோம். இப்போது தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறதுனால தான் பரலோகத்திலிருந்து தேவதூதன் வந்துட்டு வேகமாக வந்து தொட்டு அந்த அறிவை உணர்த்துகிற காரியத்தை என்ன பண்ணிக்காருன்னா அங்கே செஞ்சுருக்கார் அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். இப்போ நான் அடுத்ததாக பார்க்கும்போது நம்முடைய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து கூட அந்த சிலுவை மரணத்தில் மறைச்சு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து மீறி 40 நாட்கள் இந்த பூமியில் வந்துட்டு இருக்கும்போது, தாம் வந்துட்டு எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருக்கான்னு பார்க்கும்போது, சீசரெல்லாம் ஒன்று கூடி ஒரு இடத்துல இருக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக யார் போய் அந்த இடத்த ஆயத்தம் பண்ணுனா அப்படின்னு பார்க்கும்போது வாசிக்கலாம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 51, 52 வசனங்கள். லூக்கா. பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் சமீபித்த போது அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பி தமக்கு முன்னாக தூதர்களை அனுப்பினார். அவர்கள் போய் அவருக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படி சமாரியருடைய ஒரு கிராமத்திலே பிரவேசித்தார்கள். ஸோ பாருங்க, இந்த ஒரு சீசர்களுக்கு கூட ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணுறதுக்கு யார் தான் போனா அப்படின்னு பார்க்கும்போது இங்கே தேவதூதர்கள் தான் போய் ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட என்ன பண்ணியிருக்காருன்னா, பூமியில் வந்து அந்த 3 வருட கால ஊழியத்தில் வேறு ஆராட்டிட்டு போய் எனக்காக உதவி செய்ய ஏதாச்சும் கேட்டிருக்காரா? அவரே எங்கே தான் கேட்டிருக்கார். எதை எடுத்தாலும் பிதா பிதா பிதா, இல்லைன்னா அப்பா அப்பா, இதே வார்த்தை தான் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த பூமியில் இருக்கும்போது இருக்கிறார். எதாக இருந்தாலும் தேவனிடத்தில் என்ன பண்ணுவார்னா கேட்டு வாங்குவார். இப்போ லூக்கா ஒரு காரியத்தை எழுதும்போது எப்படி எழுதுவார்னு பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து ஊழியத்தை முடிச்சுட்டு போகும்போது அவர் வழக்கத்தின்படியே ஒலிவு மலைக்கு ஜெபம் பண்ண புறப்பட்டு போனார் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. மார்க்கு சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், அதிகாலமே எழுந்து அதிக இருட்டோடு எழுந்து ஜெபம் பண்ணும்படி ஒலிவு மலைக்கு அந்த இடத்துக்கு போனார் அப்படின்னு சொல்லி என்னென்னா இருக்குது. அப்போ அந்த ஊழியத்து நாட்களில் எத்தனை மணி நேரம் தான் தூங்கினாரோ தெரியாது. இவரும் அப்படி சொல்கிறாரு, அவரும் அப்படி சொல்கிறாரு. அப்போ என்ன தான் நடந்திருக்குன்னு பார்க்கும்போது பிதாவாகிய தேவனுடைய தொடர்புலேயே இருந்ததுனால இப்போ என்னாச்சுன்னு பார்க்கும்போது, இப்போது யார்கிட்டையும் உதவி கேட்கல பூமியில், ஆனால் அப்பாட்ட தான் கேட்டிருக்காரு. இப்போ என்னன்னா, தான் மறிக்க போகிறதுக்கு கொஞ்சம் கெட்சமனே தோட்டத்தில் கொஞ்சம் முன்னாடி பார்க்கும்போது சீசர்கள் எல்லாம் என்ன பண்ணிக்காருன்னா, கொஞ்சம் தூரம் கல்லெறி தூரம் தாண்டி போய் என்ன பண்ணார்னா 3 முறை ஜெபம் பண்ணினார். ஜெபம் பண்ணும்போது என்ன சொன்னார் அப்படின்னு பார்க்கும்போது, அவர் ரத்தத்தினுடைய வேர்வை துளிகளெல்லாம் பார்க்கும்போது அங்கே வேர்வை துளியெல்லாம் விழுந்துச்சு அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். அந்த நேரத்தில் என்ன ஆச்சுன்னு பார்க்கும்போது, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கள் முடி செய்யும் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறாரு. சொல்லும்போது யார் வந்து என்ன பண்ணாங்கன்னா அவரை பலப்படுத்தினான்னு பார்க்கும்போது லூக்கா 22ஆம் அதிகாரம் 43வது வசனம். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். ஸோ பாருங்கள், அப்போ ஒரு தூதன் தோன்றி என்ன பண்ணிக்காருன்னா பலப்படுத்தியிருக்கிறார். இப்போ தானியேலுக்கு பாருங்கள், அவர் கேட்ட ஜெபத்தில் அந்த விண்ணப்பத்துக்கு ஒரு சந்தேகத்துக்கு கேள்வி கேட்கும்போது அதை பரலோகத்துக்கு அந்த விண்ணப்பத்தை அங்கே போகும்போது என்னாச்சுன்னு பார்க்கும்போது வேகமாய் ஒரு தூதன் பறந்து வந்து அவர் தொட்டு அந்த அறிவை உணர்த்துகிற காரியத்தை என்ன பண்ணியிருக்காருன்னா அங்கே செஞ்சுருக்காருன்னு கூட பார்க்கணும். அதே மாதிரி பார்க்கும்போது இப்போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட அந்த கெட்சமனே தோட்டத்தில் போர்ச்சவரால் கைது செய்யப்படும் போது யூதாசுடைய அவருடைய முத்தத்தினாலே காட்டி கொடுக்கப்படும் போது கூட எப்பவுமே பேதுரு என்ன பண்ணுவார்னு பார்க்கும்போது கண்டிப்பாக அவசர புத்திகாராக இருக்கிறாருன்னு கூட தெரியும் நமக்கு. பேதுரு என்ன பண்ணிட்டான்னு பார்க்கும்போது மல்குஸ் காதை என்ன பண்ணிட்டார், காதை வெட்டிட்டார். அதை சொல்லிட்டு என்ன சொல்லுவார்னு பார்க்கும்போது திருப்பி அந்த காதை ஒட்ட வச்சுட்டு என்ன பண்ணுவார்னா ஒரு வசனத்தை சொல்லுவார். வாசிக்கலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 53வது வசனம். நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? ஸோ பாருங்கள், இன்னொரு வார்த்தை சொல்கிறாருங்க. இப்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட அரெஸ்ட் பண்ண வந்துட்டாங்க. அவர் வந்து பார்த்துட்டு
எனக்கு வந்துட்டு இப்போ போய் நான் வந்துட்டு எங்கள் அப்பாவை கூப்பிட்டு, அப்பா என்னை காப்பாற்றுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருன்னா எத்தனை தூதர்கள் வந்திருப்பாங்களாம்? 12 லேகியோன் வந்திருப்பாங்க அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறார். அப்போ 12 லேகியோன் அப்படின்னு பார்க்கும்போது 72,000 தூதர்கள் அவருக்காக என்ன பண்ணியிருக்காருன்னா, எஸ்கார்ட் மாதிரி என்ன பண்ணியிருக்காருன்னா இருந்திருக்கிறாங்க. இப்போ பாருங்கள், சாதாரணமாக ஒரு தூதனுடைய பலன் நம்ம பார்த்தோம். எவ்வளோன்னு பார்க்கும்போது 1,85,000 அழிக்கக்கூடிய பவர்ஃபுல் ஏஞ்சல்ஸாக என்ன பண்ணியிருக்காருன்னா இருக்கிறாங்க. இப்போ 72,000 தூதர்கள் அப்பாவை கூப்பிட்டு எனக்கு காப்பாற்றுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருன்னா 72,000 தூதர் பரலோகத்திலேருந்து வர்ற வேகத்துக்கு பூமி எங்கே இருக்குன்னே என்ன தெரிச்சு போயிருக்கு. பூமி எங்கே இருக்குன்னே தெரியாது, அந்த அளவுக்கு போயிருக்கு. பாருங்கள், இவ்வளோ பெரிய பாதுகாப்பெல்லாம் வச்சுக்கிட்டு என்னைக்காவது அப்பாட்ட வந்துட்டு அந்த ஒரு உதவியை கேட்காம அப்பாவோடைய வார்த்தைக்காக கீழ்ப்படிஞ்சு என்ன பண்ணியிருக்காருன்னா அருமையான தன்னுடைய பலியின் ஜீவியத்தை அங்கே செஞ்சுருக்காரு அப்படிங்கிற கூட பார்க்கணும். இப்போது பரலோகத்தினுடைய தூதர்களை பார்க்கும்போது இதுவரை காபிரியல் இவங்களெல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ 72,000 தூதர்கள் இருக்கிறதாங்க கூட நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னு கூட பார்க்கணும். அப்போ இந்த ஒரு பாடத்திலேருந்து பார்க்கும்போது புது சிருஷ்டியுடைய முதல் புது சிருஷ்டி அப்படின்னு சொல்லணும்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்படி அவருக்கு இவ்வளோ தூதர்களுடைய பாதுகாப்பெல்லாம் இருக்கும்போது நம்மளும் பிதாவாகிய தேவனிடத்தில் நல் மனசாட்சியின் உடன்படிக்கை பண்ணி நம்மளும் ஒரு புது சிருஷ்டியை என்ன பண்ணியிருக்கோம்னா நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறத கூட பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இருக்கும்போது நமக்கு இப்படிப்பட்ட தூதர்களை தேவன் தந்திருக்காரா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பெல்லாம் நமக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பாக தேவன் நமக்கு என்ன பண்ணியிருக்கார், தேவ தூதர்களை வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா கொடுத்துருக்காருன்னு கூட பார்க்குறோம். இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே சொன்ன ஒரு வார்த்தை. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 10வது வசனம். இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஸோ நமக்கு கூட என்ன பண்ணிக்காருன்னா தூதர்களில் வந்துட்டு என்ன பண்ணிக்காருன்னா நமக்கு கூட கொடுத்துருக்கார் அப்படின்னு கூட பார்க்குறோம். அப்போது ஒவ்வொரு நாளும் அந்த உடன்படிக்கை எடுத்த நாளிலிருந்து நம்முடைய மரண பரியந்தம் என்ன ஆயிட்டுன்னு பார்க்கும்போது நம்முடைய ஒவ்வொரு நாளுடைய பலியின் ஜீவியம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் என்ன ஆகிட்டுருக்குன்னு பார்க்கும்போது பரலோகத்துக்கு கணக்கு போயிட்டு இருக்குது அப்படின்னு கூட பார்க்கணும். இப்போ 2 தூதர்கள் கூட வச்சிட்டோம்னா கூட இப்போ ஒரு தூதன் நம்முடைய காரியங்களை எல்லாம் எழுதி நோட்டில் எழுதி பரலோகத்தில் கொண்டு போய் கொடுக்குறாரு அப்படின்னா எவ்வளோ எழுதியிருப்பார்? நம்முடைய அன்றாட ஜீவியத்தில் காலையிலேருந்து இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி தேவனுக்காக செய்யப்பட்ட காரியங்கள் எவ்வளோ எழுதியிருப்பார்? ஒரு 10 பக்கம் எழுதியிருப்பாரா? அல்லது 20 பக்கம் எழுதியிருப்பாரான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. சரிங்களா? அன்றாடம் செய்யக்கூடிய பலியின் ஜீவியத்தை அவங்க போகும்போது என்ன பண்ணுவார்னா ஒரு நாள் பூரா ஒரு நாளைக்கு நம்மளுடைய உடன்படிக்கை வேலை மறந்துட்டு நம்ம வாட்டுக்கு இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டா அந்த கணக்கு எங்கே தான் போகும்? பரலோகத்துக்கு தான் போகும். அப்படி கொண்டு போய் தேவ சமூகத்தில் ஒப்படைக்க போகும்போது அதுக்கு முன்னாடி யார் வருவா உள்ள? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட என்ன வந்துட்டு அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்? உள்ளே வந்து என்ன பண்ணுவார்னா நமக்காக பரிந்து பேசி நம்மளை காப்பாற்றி கொண்டிருக்கான்னு கூட பார்க்கணும். அவர் தினந்தனம் இதை செய்கிறனால தான் நம்மளும் நம்மளுடைய காரியங்களில் பார்க்கும்போது நம்மளும் தேவ சித்தம் சொல்லி போட்டு சுய சித்தத்தில் அதிகமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத கூட பார்க்கணும். அப்போ அன்றாட கணக்குகள் நமக்கு மேலே போகும்போது கண்டிப்பாக என்ன ஆகுன்னு பார்க்கும்போது நமக்கு தூதர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இருக்கிறாங்க அப்படின்னு கூட பார்க்கணும். இப்போ பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் தானியல் பார்க்கும்போது அவருக்கு என்ன மைண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அது தேவனுடைய மைண்ட் அவருக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு கூட பார்க்குறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அதே மைண்டில் தான் இருக்கிறான்னு கூட பார்க்குறோம். அப்போஸ்தலர்கள்லாம் பரிசுத்த ஆவி வாங்கினதுக்கப்புறம் அதே மைண்டில் தான் என்ன பண்ணிக்காருன்னா இங்கே கூட பார்க்குறோம். இப்போ இந்த மாதிரி எல்லா உதவியும் எங்கேருந்து வரும் பார்க்கும்போது பரலோக உதவிகளை வந்து என்ன பண்ணிக்காருன்னா செஞ்சுருக்காங்க கூட பார்க்கணும். இப்போ பரலோகத்திலேருந்து நமக்கு இப்போ என்ன நன்மை கிடச்சிருக்குது அல்லது எப்போ நடந்துச்சு, எப்போ தூதர்கள் வந்து நம்மளை பார்த்தாங்க, நமக்கு எப்போ வந்து உதவி செஞ்சாங்க, அவங்க எத்தனை பேர் வந்தாங்க அப்படிங்கிற விஷயம் என்னென்னா சுற்றி பார்த்தா கூட ஒரு இடத்துல கூட என்ன பண்ண முடியாது, தேவதூரில் பார்க்க முடியாது. இப்போது தானியல் கூப்பிட்டா உடனே வர்றாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேட்டருக்கு வர்றாங்க, ஒரு 12 லேகியோனுக்கு மேலே ஒரு பாதுகாப்பெல்லாம் வச்சுருக்காங்க. அப்போ புது சிருஷ்டியாக இருக்கக்கூடிய நமக்கு கூட எதுதான் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கொள்ள வேணும் சகோதர சகோதரியில். இப்போது தேவன் தம்முடைய தூதர்களை கொண்டு நமக்கு என்னதான் நடக்குது அப்படிங்கிறது என்னென்னா நான் கண்டிப்பாக பார்க்கணும். அப்படி ஏதாச்சும் நடந்த மாதிரி தெரிஞ்ச மாதிரி ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயங்கள் நமக்கு தெரியாத மாதிரி இருக்குது. ஆனால் என்னென்னா நமக்கே தெரியாமல் தேவன் தம்முடைய தூதர்களை கொண்டு நம்மை பராமரித்து வர்ற விஷயங்கள் நம்ம என்ன பண்ணுறோம்னா அதை பற்றி நினைக்கிறதே இல்லை. அதனால தான் நம்முடைய இஷ்டத்துக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா நம்முடைய வாழ்க்கையே போதும் துய சுத்தமாக இருக்கக்கூடிய காரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கிறோம்னா அந்த காரியத்தில் எண்ணத்திலே சிந்தனையில் தான் இருக்கிறோம். ஆனால் பாருங்கள், இப்போ இனிமேல் தான் பார்க்க போகிறோம் ஒரு சில காரியங்கள் ஒரு முக்கியமான விஷயத்துக்குள்ளே போயிட்டு நமக்கு எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போகிறோம். இப்போது முதல்ல பார்த்த மாதிரியே
தானியேலுடைய சிந்தை தேவனுக்கு பிரியமாக இருந்துச்சு. அவர் வந்து தேவனுக்கு முன்பாக ரொம்ப உத்தமமாக இருந்ததுனால எப்போ கூப்பிட்டாலும் என்ன கேள்விக்கு என்ன சொப்பனங்களுக்கு பதில் வேணுனாலும் வரும். அதே மாதிரி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூப்பிட்டாலும் வருவாங்க, தூதர்கள் வந்து போவாங்க. இப்போ நம்ம கூப்பிட்டா வருவாங்களா வரமாட்டாங்களா? தேவனுடைய தூது கிடைக்குமா கிடைக்காதா? தேவன் தூதனுடைய காரியங்கள் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா? அப்படின்னா திருப்பி ஒரு வார்த்தை சொல்கிறேன் பாருங்கள். நமக்கு எல்லா நேரமும் எல்லா நேரங்களிலும் தேவ தூதர்களுடைய காரியங்கள் நமக்கு நிறைய உண்டு. அதை வந்து நம்ம அனுபவிக்கவே இல்லை, இன்னும் ஒரு சில நேரங்களில் அனுபவிக்கவே இல்லை. ஆனால் நிறையா சந்தர்ப்பங்களில் வந்துட்டு தேவன் வந்து நமக்கு வந்து தூதர்கள் மூலம் நிறையா காரியங்கள் செய்தாங்கிறத நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாட்டு போகிறோம், நம்ம வாட்டுக்கு வந்துட்டு தான் இருக்கிறோம். ஆனால் இதுக்கு பின்னாடி நிறையா விஷயங்களை தேவன் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா செஞ்சுருக்கார். எப்படி அப்படின்னா தானியேலுடைய அந்த சிந்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தையும், அதாவது ஆபிரகாமுடைய சிந்தை, மற்ற காரியங்கள், தீர்க்கதரிசிகளுடைய காரியங்கள், சிந்தைகள், இது எல்லாமே பார்க்கும்போது எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கும்போது தேவனுக்கு முன்பாக ரொம்ப உத்தமமாக இருந்துச்சு. இப்போது நமக்கு எந்த நேரத்தில் தேவதூதர்கள் வந்தாங்க, எந்த நேரத்தில் போனாங்க, ஏன் வரல, என்ன நடக்குது அப்படிங்கிறத நமக்கு தெரியாது. அது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது உண்மையாலுமே ஒரு புது சிருஷ்டிக்கு நல்ல ஒரு புத்தி, நல்ல ஒரு சிந்தனை, நல்லதாக தேவனுடைய வார்த்தையினுடைய பேச்சுக்கள், நல்ல ஒரு இருதயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தேவன் வந்து தம்முடைய தூதர்களை கொண்டு என்ன பண்ணுவார்னா நம்முடைய எல்லா பாதுகாப்பையும் தேவன் தருவார். எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு அந்த கனம், மகிமை, அந்த அதிகாரம், அந்த ஒரு காரியங்களெல்லாம் பாதுகாப்பெல்லாம் தந்தாரோ அதே விஷயத்தை தம்முடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நமக்கும் தேவன் வச்சிருக்கிறாரு. அதை எந்த அளவுக்கு அனுபவிச்சிருக்கிறோங்கிறது தான் நமக்கு இப்போ ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ பாருங்க, திருப்பி சொல்கிறேன். நமக்கு நல்ல ஒரு புத்தி, நல்ல ஒரு சிந்தனை, நல்ல ஒரு பேச்சு, நல்ல ஒரு இருதயம், நல்ல ஒரு மனம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தேவனுடைய தூதர்கள் நமக்கும் பணிவிடை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க, ரெடியாக இருக்கிறாங்க. சரிங்களா? ஆனால் அதே நேரத்தில் எப்போ நல்ல நல்ல புத்தி, நல்ல சிந்தனையில் எப்போ வருது அப்படின்னு பார்க்கும்போது ஆராதனைக்கு வரும்போது மட்டும் எப்படி இருக்கிறோம்? ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறோம். சரிங்களா? பத்தி பழமாக மாறி என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த காரியங்கள் இருக்கிறோம். ஆனால் அதே நாள் அந்த நாள் சாயந்தரம், அதுக்கு அடுத்த நாள் பார்க்கும்போது கூடுகை இல்லாத அந்த நேரங்கள்லாம் பாருங்கள் நம்முடைய புத்தி எந்த அளவுக்கு உலகத்தை சுற்றி வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத நமக்கே நல்லா தெரியும் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போது நல்ல புத்தி, நல்ல சிந்தனை இருந்தால் கண்டிப்பாக தூதர்கள் வர்றாங்க. இதே விஷயத்தில் நமக்குள்ள கெட்ட புத்தி, தவறான சிந்தனை, வீண் பேச்சு, பிடிவாதம், தேவையில்லாத மன அழுத்தம், தேவையில்லாத வீம்பு, தேவையில்லாத காரியங்கள், உலக காரியங்கள் எல்லாத்தையும் நாம் செயல்படும்போது கண்டிப்பாக தேவனுடைய தூதர்களுடைய அந்த ஒரு பராமரிப்பு இருக்குமா இருக்காதா? திருப்பி வேணால் சொல்கிறேன். கெட்ட புத்தியோ, கெட்ட சிந்தனையோ, அல்லது வீண் பேச்சோ, பிடிவாதமோ மற்றும் பார்க்கும்போது தேவையில்லாத மன அழுத்தம், அந்த வீம்பு, அந்த போட்டி, பொறாமை, இந்த கோபங்கள் எல்லாம் வரும்போது அப்போ தேவதூதர்கள் நம்மக்கிட்ட வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா அநேகர் சொல்லும்போது வரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் கண்டிப்பாக அதுக்கும் வருவாங்க. நல்ல புத்தி இருந்தாலும் தூதர்கள் இருப்பாங்க, கெட்ட புத்தி இருந்தாலும் வருவாங்க. சரிங்களா? இப்போ அந்த ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய விஷயத்துலேருந்து தூதர்கள்னால நமக்கு நல்ல புத்தி இருந்தால் எப்படி தூதர்கள் வர்றாங்க, கெட்ட புத்தி இருந்தால் எப்படி தூதர்கள் வர்றாங்க அப்படிங்கிறது என்ன பண்ணலாம்னா ஒரு சில காரியங்கள்லேருந்து நம்ம பார்க்கலாம். இவைகளெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப தியானிக்க போகிறோம். அப்போ நல்ல சிந்தை இருந்தால் தூதர்கள் வருவாங்க, கெட்ட சிந்தனைகள் இருந்தாலும் தேவதூதர்கள் வருவாங்க அப்படிங்கிற விஷயத்த பார்க்கணும். அப்போ பார்க்கும்போது இது எப்படி எக்ஸாம்பிளாக சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்போது இஸ்ரேலிலே முதல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது ஷவுல். வரும்போது எவ்வளோ தேவ பக்தி, எவ்வளோ அடக்க ஒடுக்கம், எவ்வளோ தேவன் மேலே ஒரு பற்றுதல், யுத்தங்கள் போகும்போது நல்லா ஜெபம் பண்ணி போகிறது வர்றது எல்லா காரியங்களும் நல்லா செஞ்சுட்டு இருந்தார். அந்த கோலியாத்துக்கு அப்புறம் இப்போ பார்க்கும்போது தாவீது ஜெயிச்சதுக்கு அப்புறம் பின்னாடி பார்க்கும்போது என்ன சூழ்நிலைக்கு போகிறாருன்னு பார்க்கும்போது அங்கே ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 9வது வசனம். கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் வந்தது. அவன் தன் வீட்டில் உட்கார்ந்து தன் ஈட்டியை கையிலே பிடித்து கொண்டிருந்தான். போதும். இப்போ பாருங்க, இப்போ யாரால் விடப்பட்டது பொல்லாத ஆவி? இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த ஆவிங்கிற வார்த்தை மொழிபெயர்ப்பில் வந்துட்டு அதுவும் தூதன் தான். ஆவி, தூதன் இதெல்லாமே எது என்னென்னா மொழிபெயர்ப்பு வித்தியாசங்கள் தான். இப்போ பாருங்கள், இந்த பொல்லாத ஆவியை யார் விட்டான்னு பார்க்கும்போது கர்த்தர் விட்டார் அப்படிங்கிற கூட பார்க்குறோம். இது ஒரு இன்னொரு காரியத்தை பார்க்கும்போது 12 சீசர்களும் அந்த மேல் வீட்டில் இருக்கும்போது யூதாசுடைய காரியத்திலிருந்து பார்க்கும்போது யோவான் 13ஆம் அதிகாரம் 26 மற்றும் 27வது வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, நான் இந்த துணிக்கையை தோய்த்து
எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்துக்கு கொடுத்தார். அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். ஸோ பாருங்க, இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட மேல் வீட்டறையில் இருக்கும்போது பக்கத்தில் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய யூதாஸுக்கு உள்ள யார் இப்போ போகிறான்? இங்கே சாத்தான் உள்ளே போகக்கூடிய போகிறான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே இருந்தாலும் அங்கே யார் உள்ளே போகிறான்? யூதாஸுக்குள்ளே இங்கே சாத்தான் போகிறான்னு கூட பார்க்கணும். இன்னொரு கூட ஒரு விஷயத்தை பார்க்கும்போது, எப்போவுமே பார்க்கும்போது 12 சீசன்லேயே ரொம்ப முந்தி எல்லா காரியத்தையும் செய்வார் ஒரு பேதுரு அப்படிங்கிற நம்மளுடைய அப்போஸ்தலனாகிய பேதுரு. இவர் கூட பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் போயிட்டு ஊழியங்கள் செஞ்சுட்டு இருக்கும்போது ஜனங்கள் வந்துட்டு என்னை யாருன்னு கேட்குறான்னு சொல்லும்போது பல ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில முற்பிதாக்களுடைய பேர்கள் மற்றவங்களை எல்லாம் தீர்க்கதரிசியுடைய பேரெல்லாம் சொல்லுவாங்க. திருப்பி என்ன சொல்லுவார்னா, சீசர்களாக உங்கள்கிட்ட நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீ என்னை யாருன்னு நீங்கள் சொல்கிறேன்னு சொல்லும்போது நீங்கள் தான் தேவனுடைய பிள்ளையாகி ஒரே கிறிஸ்து அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார்னா, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து அப்படிங்கிற வார்த்தை என்ன பண்ணுவார்னா சொல்லுவார். சொல்லி முடித்தோடனே இயேசு கிறிஸ்து ஒரு குட்டு வாங்குவார். சரிங்களா? இந்த விஷயத்தை வந்துட்டு பரலோகத்தையும் தேவன் வந்து என்ன பண்ணினான்னா, மாம்சம் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்திலேருந்து உனக்கு கிடைச்சேன்னு சொல்லி நல்ல பேர் வாங்குவார். அடுத்த 10வது நிமிஷமே என்ன ஆகும் பார்க்கும்போது, இது இயேசு கிறிஸ்து சீசரோட பேசும்போது, நான் எருசலேமுக்கு போவேன், என்னை வேதபாரர்களுக்கு பரிசேயர்களுக்கு காட்டி கொடுப்பார்கள், என்னை சிலுவையில் போட்டுருவான்னு சொன்னோன்னே உடனே கையை பிடிச்சி தரத்தரம் இழுத்துட்டு போய் அந்த பக்கம் போயிட்டு என்ன பண்ணுவார்னா, தனியாக கொண்டு பேதுரு வந்து இயேசு கிறிஸ்துவே கடிந்து கொள்ள தொடங்கினார். என்ன சொன்னார்னா, இந்த சம்பவமெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, நடக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னார். அப்போ இயேசு கிறிஸ்து வந்து வாயிலேருந்து என்ன வந்துச்சுங்க, அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு சொல்லி வந்து பாருங்க. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா ஆவியில் பேசினார். அடுத்த 10 நிமிஷத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்காருன்னா அங்கே சொல்லிக்கிறான்னு கூட பார்க்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்துட்டு நம்ம நடந்த சம்பவங்கள் வந்து பார்த்துட்டோம். இப்போ பார்க்கும்போது, இப்போ நல்ல சிந்தை இருந்தால் தேவன் எந்தெந்த இடத்துல வந்துட்டு நம்மளை வந்துட்டு பாதுகாப்பார் அப்படிங்கிற விஷயத்துலேருந்து பார்க்கலாம். ஒரு சில வசனங்கள் நம்ம வந்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 15வது வசனம். கிழக்கு வெளுக்கும்போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமார்த்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். ஸோ இங்கே பார்க்கும்போது ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 15வது வசனம் பார்க்கும்போது, லோத்தும் அவருடைய குடும்பத்தை காப்பாற்றும்படியாக இங்கே துரிதப்படுத்தும் தூதர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு கூட பார்க்குறோம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? ஸோ பாருங்கள், பணிவிடை செய்யக்கூடிய ஊழியர்களா தூதர்களா என்ன பண்ணியிருக்காருன்னா இங்கே ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னு கூட பார்க்குறோம். இன்னொன்று கூட பார்க்கும்போது, நம்முடைய போக்குவரத்து மற்ற காரியங்கள் எல்லாத்துலேயும் பார்க்கும்போது நமக்கு திறமை இருக்குது. வண்டி வாகனமெல்லாம் ஒரு 2 வீலராக சரி 4 வீலராக சரி ஊழியத்துக்கு போகும்போதோ மற்ற காரியங்களுக்கு போகும்போதோ ரொம்ப வேகமாக போகிறோம். எல்லா இடத்துலையும் போயிட்டு எல்லாம் வர்றோம். மற்ற எல்லா இடங்களிலும் போகிறோம். ஆனால் நம்ம இஷ்டத்துக்கு போகிறோம், நம்ம இஷ்டத்துக்கு வர்றோம். ஆனால் தேவதூதருடைய பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருந்திருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதுதான் மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஆனால் நம்முடைய சுய புத்தியில் தான் நான் போகிறோம். ஆனால் பின்னாடி தேவன் நமக்கு பின்னாடி இருந்து எந்த அளவுக்கு பாதுகாத்து இருக்கிறாங்க அப்படிங்கிறத சங்கீதம் 91:11வது வசனத்தை வாசிப்போம். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஸோ பாரு, காக்கும் தூதர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா நமக்கு கொடுத்துருக்கார் அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். அதே மாதிரி ஏசாயா 18ஆம் அதிகாரம் 2வது வசனம். கடல் வழியாய் தண்ணீர்களின் மேல் நாணல் படவுகளிலே ஸ்தானாதிபதிகளை அனுப்புகிறதுமான தேசத்துக்கு ஐயோ! வேகமான தூதர்களே, நெடுந்தூரமாய் பரவி இருக்கிறதும் சிரைக்கப்பட்டதும் துவக்கம் முதல் இதுவரைக்கும் கெடியாய் இருந்ததும் அளவிடப்பட்டதும் மிதிக்கப்பட்டதும் நதிகள் பாலாக்குகிறதுமான ஜாதி அண்டைக்கு போங்கள். பாருங்க, இப்போ எந்த இடத்துல இருக்குன்னு பார்க்கும்போது இங்கே வேகமான தூதர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா வச்சுருக்கார். அப்போது நமக்கு ஒரு பிரச்சனை, அது காரியங்கள் இந்த உலகத்தில் வருது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு ஆபத்து வருது அப்படின்னாவே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த வேகமான தூதர்கள் மூலமாக என்ன பண்ணியிருக்காருன்னா தேவன் நம்மளையும் என்ன பண்ணியிருக்காருன்னா இது பாதுகாத்துட்டு இருக்கார் அப்படிங்கிறத கூட பார்க்கலாம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீர் தேவனுடைய குமாரனேயானால் தாளக்குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். ஸோ பாருங்க, ஏந்தி கொண்டு போகக்கூடிய தூதர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா இங்கே வந்து சொல்லிக்கலாம் கூட பார்க்குறோம். ஆனால்
ஏந்தி கொண்டு போவார்கள்னு சொன்னது யாருங்க? சாத்தான். சாத்தான். பாருங்க, நமக்கெல்லாம் இருக்கிற தூதர்களில் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த இப்போ யார் சொல்லித்தரான்னு பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு சொல்லித்தராரு. அது நமக்கும் சொல்லித்தந்த மாதிரி தான். அப்போ பாருங்க, நம்மளை ஏந்தி கொண்டு போவார்கள். நீங்கள் எங்கேருந்து குதிச்சாலும் யார் காப்பாற்றுவா? உன்னை வந்து ஏந்தி கொண்டு போகக்கூடிய தூதர்களை உனக்கு வச்சிருக்க அப்படிங்கிறார். அதே மாதிரி பார்க்கும்போது தாங்குவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் அப்படின்னு வசனங்கள் தான் வரிசையாக இருக்கிறத தவிர இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தூதர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் கூட பார்க்குறோம். சரிங்களா? அது அதே மாதிரி பார்க்கும்போது சங்கீதம் 34 சங்கீதம் 7வது வசனம். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். ஸோ பாருங்க, விடுவிக்கும் தூதர்களை கொண்டு என்ன பண்ணியிருக்காருன்னா இருக்கிறார். அப்போ சூழப்பாளையம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மை சுற்றிலும் பார்க்கும்போது ஒரு வேலி போட்டு என்ன பண்ணியிருக்கார்? பாதுகாக்கிறார். இந்த வேலிக்குள்ளே என்ன நிலை வந்தாலும் அதை காப்பாற்றக்கூடிய விடுவிக்கும் தூதர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா இங்கே தேவன் நமக்கு தந்திருக்கார் அப்படின்னு கூட பார்க்குறோம். இன்னும் ஒரு சில வசனங்களாக இருக்குதும் பாடத்துக்கூட சுருக்கமாக ஒரு சில காரியங்களை பார்த்துருக்குறோம். இவைகளெல்லாம் யாருக்கு மத்தியில் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது சிறுமந்தை வகுப்பாராகிய நல்மனசாட்சியின் உடன்படிக்கை செய்த சகோதரன் சகோதரிக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இதில் என்னன்னு பார்க்கும்போது நல்ல சிந்தை, நல்ல புத்தி, நல்ல ஒரு பேச்சு, நல்ல இருதயம், நல்ல மனம் இதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக தேவன் இதை விட இன்னும் நிறையா செய்யக்கூடிய விஷயங்கள் நமக்குள்ளே இருக்குது. இதை நம்ம பார்க்கல, ஆனால் என்ன நடந்துட்டுருக்குன்னா தேவன் இந்த ஒரு பாதுகாப்பை நமக்கு தந்திருக்கான்னு கூட பார்க்கணும். அப்போ தேவதூதனை வந்துட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா பழைய ஏற்பாடு நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க. அதே மாதிரி தேவதூதனை மிருகங்கள் யாராச்சும் பார்த்துருக்குதா அப்படின்னு சொன்னால் எந்த மிருகம் பார்த்துருக்கு? கழுதை பார்க்கும்போது என்ன பண்ணியிருக்குன்னா அந்த தூதனுடைய இதை பார்த்துருக்குன்னு கூட பார்க்குறோம். முதலாக வேதத்திலேயே அதுவும் இல்லாமல் உலகத்திலேயே பார்க்கும்போது கழுதை பேசுனதும் இந்த இடத்துல தான் அப்படின்னு கூட பார்க்குறோம். கழுதை பார்த்தது யாரை பார்க்கும்போது பிழையம் தன் மேலே எஜமான மேலே இருக்கும்போது அது ஒரு தவறான காரியத்துக்காக செல்லும்போது என்ன பண்ணியிருக்கான்னு பார்க்கும்போது உருவின பட்டயத்தை முன்னாடி நிற்கிறத யார் பார்த்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது கழுதை பார்த்துச்சு அப்படின்னு கூட பார்க்கணும். இதை கூட பார்க்கும்போது முன்னாடி யார் இருக்கிறாங்கிறத பிலாயாமுக்கு சொல்லி கொடுத்தது யார் தான் பார்க்கும்போது கழுதை. காரணம் என்னென்னா முதல்ல தான் பார்த்தோம், நல்ல சிந்தை நல்ல எண்ணங்கள் எல்லாம் இருந்ததுன்னா தேவதூதன் நம்ம செய்யக்கூடிய காரியங்களாக இருக்கும். இப்போ பிழையாமுக்கு கெட்ட புத்தி வந்ததுனால என்னாச்சுன்னு பார்க்கும்போது இப்போ ஆப்போசிட்டில் நிற்கிறது யாருன்னு தெரியாதனால இப்போ யார் பார்த்து சொல்ல வேண்டியது இருக்குன்னு பார்க்கும்போது கழுதை பார்த்து சொல்ல வேண்டியதாக இருக்குன்னு கூட பார்க்கணும். ஸோ இதே மாதிரி பார்க்கும்போது பாடகர் குழு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது யோபு 38ஆம் அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கெம்பீரித்தார்களே. ஸோ பாருங்கள், இங்கே வந்துட்டு முக்கியமாக வந்து பார்க்கும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய கிறிஸ்தவ உலகத்தில் பார்க்குதுன்னா கண்டிப்பாக பரலோகம் போனால் நான் என்ன தான் பண்ணுவேன், என்ன வேலை இருக்குன்னா தெரியாது. ஆனால் என்ன தான் சொல்லுவாங்க, நான் வந்து எப்போவுமே பரிசுத்தர் 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 துதித்து கொண்டு இருப்பேன்னு. ஆனால் அதுக்கு ஒரு துதித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பாடகர் குழு கூட இருக்குது. ஆனால் அந்த பாடல்களுடைய நேரங்கள் பார்க்கும்போது மற்ற தூதர்கள் எங்கிருந்தாலும் சரி என்ன பண்ணுவாங்கன்னா சேர்ந்து தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு பாட்டுகளை பாடுவாங்க. எப்படி பாடுவாங்கன்னு பார்க்கும்போது நம்முடைய கன்வென்ஷனல் பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் சிஸ்டம் இருக்குது. ரெண்டாவது பார்க்கும்போது ஒரு சில சகோதரர்களோடு சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ பாடுவாங்க. எப்படி பாடுவாங்கன்னா அறிவிப்பே சொல்லும்போது எப்படி சொல்லுவாங்கன்னு பார்க்கும்போது இந்த ஒரு பாடலை வந்துட்டு பாடுகிற பாடல் குழுவோடு சேர்ந்து பாடுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய மற்ற சகோதரர்கள்லாம் கோந்திருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட சேர்ந்து பாடுவாங்க. அதே மாதிரி தான் இங்கே பாடற்குழு பாடினாலும் பரலோகத்தில் ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் தேவனுடைய வேலையை செய்ய போயிருந்தாலும் அங்கேயே அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா துதிப்பார்கள். ஆனால் துதிக்கக்கூடிய விஷயம் பாடற்குழு வாங்கும்போது அது எல்லாருமே செய்ய வேண்டிய வேலையெல்லாம் இருக்குது அப்படின்னு கூட பார்க்கணும். அதே மாதிரி தேவதூதனுக்கு பற்றி பார்க்கும்போது இப்போது நியாயாதிபதிகள் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 17வது வசனம் 18வது வசனம். அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். அதற்கு கர்த்தருடைய தூதன், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன, அது அதிசயம் என்றார். ஸோ இப்போ இங்கே தேவதனுடைய பேரை கேட்கும்போது கூட என்ன ஒரு வார்த்தை சொல்லிடலான்னு பார்க்கும்போது அதிசயம் அப்படின்னு சொல்லிக்கிறான். இது யார் தான் தெரியும், நமக்கு தெரியும். என்ன இருக்குன்னு பார்க்கும்போது இங்கே வந்துட்டு அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரிங்களா? இப்போது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்க்கும்போது இவ்வளோ வேலைகளெல்லாம் தேவதூதர்களெல்லாம் செய்கிறாங்க, போகிறாங்க, வர்றாங்க, எல்லாம் செய்கிறாங்க. சரிங்களா? அவங்களுக்குள்ள பொறுமை அப்படிங்கிற ஒரு குணம் இருக்குமா இருக்காதுங்களா? கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா கீழ்ப்படுதல்ங்கிற குணம் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்துட்டு தேவனுடைய சமூகத்தில் இருக்கும்போது அதை கற்றுக்கொண்டிருப்பாங்க. அதே மாதிரி பொறுமை அப்படிங்கிற விஷயம் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு கூட பார்க்கலாம். எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு ஆதியாகமத்தில் கூட அந்த வசனங்கள் இருக்குது. 3ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் அங்கே காவல் செய்யும்படி, அதாவது
ஆதாம் ஏவாள் பாவம் செய்து வெளியே வந்ததுக்கப்புறம் திருப்பி அவங்க உள்ளே போய் திருப்பி அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டு திருப்பி ஒரு ஜீவன் பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு என்ன பண்ணிட்டான்னு பார்க்கும்போது அங்கே வந்துட்டு என்ன பண்ணிக்கிறான்னா தூதரில் வந்துட்டு என்ன பண்ணிக்கிறான்னா வச்சிருக்கிறான்னு கூட வாசிக்கலாம். ஆதியாகமம் 3:24. அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போம் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். சார் பாருங்க, இப்போ அந்த சுடரொளி பட்டயத்தை கேருபீன்களை வச்சு என்ன பண்ணிக்காரோ வச்சுக்கார். இவங்களுடைய எவ்வளோ நாள் அவங்க வந்து காவல் காத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட முதலாம் உலகம், அதாவது 1656 வருஷங்கள் என்ன பண்ணிக்காருன்னா அந்த சுடரொளி பட்டயத்தை வச்சு என்ன பண்ணிக்காரனா வச்சுக்கிறாங்க. வாங்க எவ்வளோ ஒரு பொறுமை, 1 வருஷம் 2 வருஷமாக இருந்தால் பரவாயில்ல, 1656 வருஷங்கள் அங்கே பொறுமையோடு கூட இருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்மளால் ஒரு நிமிஷம் கூட என்ன பண்ண முடியாது, நம்மளால் பொறுமையாக இருக்க முடியாது. எப்படி இருக்க முடியாதுன்னா, காலையில் அவசர அவசரமாக சாப்பாடு செய்யும்போது குக்கரில் வந்துட்டு 3 விசில் வரக்கு முன்னாடி நமக்குள்ள 50 விசிலுக்கு மேலே என்ன ஆயிருங்க நமக்கு வந்துடுது. அதே மாதிரி விசில் அடங்குறக்குள்ளைங்காட்டி நம்ம மூச்சு அடங்கிடும். அந்த அளவுக்கு என்னென்னா அவ்வளோ பரபரப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நமக்கு அந்த பொறுமைங்க அப்படிங்கிற விஷயமே என்ன ஆகுதுன்னா நமக்கு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு கூட பார்க்கணும். பாருங்கள், ஒரு தூதனுக்கு இவ்வளோ ஒரு பொறுமை, 1656 வருஷம் நின்ன இடத்துலையே நின்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா தேவனுடைய வேலையை பர்ஃபெக்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா செஞ்சு முடிச்சிருக்காங்கன்னு கூட பார்க்கணும். இப்போ பார்க்கும்போது இப்போ அடுத்தது எதை பார்க்க போகிறோம்னா, தவறான சிந்தை இருந்தால் நமக்குள்ளே என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை என்ன பண்ணிக்கிறோன்னா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 19 22 வசனங்கள். அப்பொழுது அவன் சொன்னது, கர்த்தருடைய வார்த்தையை கேளும். கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதையும் பரமசேனையெல்லாம் அவரிடம் அவர் வலது பக்கத்திலும் அவர் இடது பக்கத்திலும் நிற்கிறதையும் கண்டேன். அப்பொழுது கர்த்தர், ஆகாப் போய் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தில் விழும்படிக்கு அவனுக்கு போதனை செய்கிறவன் யார் என்று கேட்டதற்கு ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியும் சொன்னார்கள். அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று, நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது. எதினால் என்று கர்த்தர் அதை கேட்டார். அப்பொழுது அது, நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியாய் இருப்பேன் என்றது. ஸோ பாருங்கள், என்ன ஆவி இருக்குன்னு பார்க்கும்போது பொய்யின் ஆவியை யார் அனுப்புகிறான்? இப்போ பொய் பேசணும்னு முடிவு பண்ணிட்டோம் வச்சுக்கோங்க, என்னதான் புது சிருஷ்டியாக இருந்தால் பொய் பேசாமல் இருக்க முடியாது. ஆனால் பொய் பேசணும்னு ஆரம்பிச்சிட்டோம்னா என்ன பண்ணணும்னா மனசில் நினச்சாவே போதுங்க, இந்த தூதன் வந்துட்டு பொய்யை அழகாக வடிவமைச்சு என்ன பண்ணிடுவார், நீட்டாக அழகாக மேக்கப் பண்ணி சொல்ல வச்சுருவான். அந்த மாதிரி வச்சுட்டா இந்த பொய்யை மறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது அதுக்கு ஒரு 9 பொய்யை பேசணும். அந்த 9 பொய்யை மூடி மறைக்கிறதுக்கு அழுப்பாக ஆயிரக்கணக்கான பொய்யை பேசணும். இது பாருங்கள், தேவையில்லாத தவறான சிந்தை வந்து பொய் பேசணும்னு ஆரம்பிச்சிட்டாவே என்ன ஆயிரும்னு பார்க்கும்போது கண்டிப்பாக பொய் பேச வச்சுருவாங்க. நம்ம சுதந்திரம் கொடுத்துக்கிற சுதந்திரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த தூதர்களை தேவன் வந்து தர்றாரு அப்படிங்கிற பார்க்கணும். சரிங்களா? இப்போ இன்னொரு படத்தில் பார்க்கும்போது மத்தேயு 13ஆம் அதிகாரம் 49-50. இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவ தூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்னி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். ஸோ இங்கே பார்க்கும்போது பொல்லாதவர்களை பிரிக்கக்கூடிய தூதர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு கூட பார்க்குறோம். அப்போ நீதிமான் மத்தியில் ஒரு பொல்லாதவன் இருந்துட்டா தேவன் என்ன பண்ணுவார்னா இங்கே வந்து என்ன பண்ணுவார், பிரிக்கிறார். பிரித்தார்னா பொல்லாதவர்கள் வந்துட்டு நீதிமானாக இருக்கக்கூடியவங்கள்ட்ட பொல்லாதவர்கள் இருந்தாங்கன்னா நீதிமான்கள் என்ன ஆயிடுவாங்க, பொல்லாதவர்களாங்கன்னா அவங்க பொல்லாதவரை பிரிச்சுட்டாங்கன்னா திருப்பி கொண்டு போய் வேறு இடத்துல விடுறதில்லை. என்ன தான் பண்ணுறான்னு பார்க்கும்போது அதே வசனத்தில் பார்க்கும்போது 50வது வசனம், அவர்களை அக்னி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். ஸோ பாருங்கள், அப்போ அந்த அழுகையும் பற்கடிப்பும் இருக்கக்கூடிய இடத்துல என்ன பண்ணிக்காருன்னா போட்டுருவாங்க அப்படின்னு கூட பார்க்குறோம். ஒரு நியாய தீர்ப்புக்குள்ளேயே போயிடும் அப்படின்னு கூட பார்க்குறோம். சரிங்களா? இந்த ஒரு சூழ்நிலை என்ன இருக்குன்னா இங்கே இருக்குன்னு கூட பார்க்குறோம். அதே மாதிரி பார்க்கும்போது மிக முக்கியமான ஒரு தூதன் என்னென்னா இப்போ தான் வரப்போகிறாரு. இந்த தூதன் என்ன செய்வான்னு பார்க்கும்போது என்ன சத்தியத்தை படிச்சிருந்தாலும் கேட்டிருந்தாலும் சத்தியத்தின்படி அந்த காரியங்களை வந்து அநேக சத்தியங்கள் பேசியிருந்தாலும் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது இது யாரும் விதி விலக்கு அல்ல. இப்போ வரக்கூடிய தூதன் என்ன பார்க்கும்போது சின்ன கோபம் அல்ல, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத சங்கீதம் 78:49 வசனம். தமது உக்கிரமான கோபத்தையும் மூர்க்கத்தையும் சினத்தையும் உபத்திரவத்தையும் தீங்கு செய்யும் தூதர்களையும் அவர்களுக்குள்ளே அனுப்பினார். ஸோ பாருங்க, இப்போ பார்க்குறீங்கன்னா இங்கே வந்துட்டு தீங்கு செய்யும் தூதர்கள், சரிங்களா, அநேகமாய் தேவனுடைய பிள்ளைகள் சகோதரன் சகோதரிகள் எல்லாம் விளற தூதன் விளக்காட்டக்கூடிய தூதன் யார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தீங்கு செய்யக்கூடிய தூதரெலாம் இருக்கக்கூடியவங்களால தான் இருக்கும். என்ன இருக்குன்னு பார்க்கும்போது உக்கிரமான கோபம்,
கோபத்தில் எத்தனை வகை இருக்குதுங்களா? கோபம், சின்ன கோபம், கொஞ்சம் பெரிய கோபம், அப்புறம் உக்கிரமான கோபம். சரிங்களா? ஸோ கோபம் வந்தால் என்ன நடக்கும்? கோபம் வந்தால் வீட்டில் என்ன நடக்குங்க? சண்டை வரும். அதுக்கடுத்தது மற்ற பொருட்களெல்லாம் தூக்கி எறியப்படும். அப்புறம் என்ன நடக்குங்க? அப்புறம் வாயின் வார்த்தைகள் என்ன சத்தியத்தை பேசியிருந்தாலும் சரி, என்னபடி தேவன திட்டங்களே பேசியிருந்தாலும் சரி, அது மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, முதல்ல சின்ன ஒரு வார்த்தை, அதாவது சகோதரன் கோபப்பட்டு குடும்பத்தின் மேலே ஒரு கோபத்தினால் ஒரு சின்ன காரியங்கள் செய்யும்போது உறக்க சத்தமாக இருக்கும்போது மற்றவங்க அமைதியாக இருந்துட்டால் பிரச்சனை இல்லை. அது ஈக்குவலாக ஒரு சவுண்டு வந்துருச்சு அப்படின்னா என்ன ஆகுன்னு பார்க்கும்போது இன்னும் உக்கிர கோபம் வரும். அப்போ தான் வந்து பார்க்கும்போது என்ன சத்தியம் பேசினாலும் சரி, வாயில் என்ன வந்துடும்? உலக பிரகாரமாக வரக்கூடிய கெட்ட வார்த்தைகள் கூட என்ன ஆயிருன்னா வந்துடும். சரிங்களா? இருக்கக்கூடிய எல்லா வீட்டு பிரயாணில் இருக்கக்கூடிய விலங்குகளுடைய பேரிலிருந்து என்ன ஆயிருங்க, அது மனைவிக்கும் வரும், பிள்ளைகளுக்கும் வரும். ஒரு சில இடத்துல சகோதரில் கூட என்ன பண்ணுவாங்க, இதே மாதிரி கூட திட்டுவாங்க அப்படின்னு கூட பார்க்கணும். அப்போ வந்து ஒரு உக்கிரமான கோபத்தை வர்றது, மூர்க்கத்தை கொண்டு வர்றது, இதெல்லாம் சினம் பார்க்கும்போது இதெல்லாம் வரக்கூடியது, இந்த உபதிரவத்தை தரக்கூடியது, இதெல்லாமே தீங்கு செய்யக்கூடிய தூதர்கள் மூலமாக வரும் அப்படின்னு கூட பார்க்கணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், தேவனுடைய குணலட்சணத்திலேயே மறைந்திருக்கிற குணலட்சணம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபம் அப்படிங்கிற குணலட்சணம். சரிங்களா? அந்த குணலட்சணத்துக்கு எந்த தூதர்லையும் தேவன் என்ன பண்ணல, தரவே இல்லை. சரிங்களா? கோபம் அப்படிங்கிறது தேவனுடையது. சரிங்களா? இதைத்தான் சாத்தான் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறான்னா அநேக காரியங்களை செய்கிறான். இப்போ ஜெயில் இருக்கக்கூடிய கைதிகள்கிட்ட போயிட்டு ஏப்பா இப்படி கொலை பண்ணேன்னு சொன்னால் என்ன சொல்லுவோம்? தெரியாமல் கோபத்தில் செஞ்சுட்டேங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். சரிங்களா? ஆனால் பாருங்கள், இந்த கோபத்தினுடைய காரியத்தை பார்க்கும்போது இது தேவனுடைய குணலட்சமாக இருக்கிறதுனால பாருங்கள், அந்த வசனம் சொல்லும்போது கூட என்ன எப்படி தான் சொல்லி பார்க்கும்போது அந்த ஒரு கோபம் கூட பார்க்கும்போது அதுக்கு அவர் ஒரு நிமிஷம் தான், அதாவது அவருடைய கோபமோ ஒரு நிமிஷம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ பவுல் சொல்லும்போது கூட ஒரு வார்த்தை சொல்கிறாரு, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள்னு கூட வார்த்தை சொல்லிக்கார் அப்படின்னு கூட பார்க்கணும். ஆனால் இதே தீங்கு செய்யக்கூடிய இந்த தூதர்கள் தான் எகிப்தில் இருக்கும்போது, இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கும்போது கூட இந்த தூதன் தான் என்ன பண்ணியிருக்கான்னு பார்க்கும்போது கொள்ளை நோயை அனுப்பின தூதன் யாருன்னு பார்க்கும்போது தேவனால் விடப்பட்ட இந்த தீங்கு செய்யக்கூடிய தூதன். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னு பார்க்கும்போது எகிப்தில் தலைச்சன் பிள்ளை சங்காரத்தை என்ன பண்ணிக்காருன்னா தேவனுடைய வேலையை கரெக்டாக என்ன பண்ணிக்காருன்னா தலைச்சன் பிள்ளை சங்காரத்தை முழுவதும் செஞ்சு முடிச்சது யார் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க தான் கூட பார்க்குறோம். அந்த சங்கீதம் 78:49 அப்புறம் அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர் தம்முடைய கோபத்துக்கு வழி திறந்து அவர்கள் ஆத்துமாவை மரணத்துக்கு விலக்கி காவாமல் அவர்கள் ஜீவனை கொள்ளை நோய்க்கு ஒப்பு கொடுத்தார். எகிப்திலே தலைச்சன்கள் அனைத்தையும் காமின் கூடாரங்களிலே அவர்களுடைய பெலனில் முதற் பலனான யாவரையும் அளித்து. அப்ப பாருங்க, அப்ப தலைச்சன் பிள்ளைகளை சங்காரம் பண்ணது யாரு தான்? இந்த தீங்கு செய்யும் தூதர்கள் தான். இதில் தான் எல்லா சகோதரிகள் என்ன பண்ணிக்கணும்னா இதில் விழுந்து போகிறோம் அப்படிங்கிறதுக்கு பார்க்குறோம். அடுத்ததாக வரக்கூடிய தூதன் யாருன்னு பார்க்கும்போது நீதிமொழிகள் 13:17 வசனம். துரோகமுள்ள தூதன் தீதிலே விழுவான், உண்மையுள்ள ஸ்தானாதிபதியோ ஔஷதம். பாருங்க, இங்கே துரோகமுள்ள தூதன் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த தூதன் பார்த்தீங்கன்னா துரோகம் எப்படி துரோகம் பண்ணணும்னு பிளான் பண்ணி என்ன பண்ணுவான் செய்யக்கூடிய இது. நம்ம சகோதரிக்குள்ளே ஏதாச்சும் மனசங்கடங்கள் விஷயங்கள் வரும்போது என்ன பண்ணால் அது மன்னிச்சிட்டேன்னு வாயில் சொல்லுவாங்க, ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க, ஒரு வணக்கம் சொல்லுவாங்க, கை கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது இங்கே துரோகமுள்ள தூதன் எப்படியாச்சும் ஒரு நாளாவது இவனுக்கு சரிக்கு செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த இந்த துரோகமுள்ள தூதன் செய்வான்னு கூட பார்க்குறோம். அடுத்து வரக்கூடிய தூதன் இன்னும் கொஞ்சம் முக்கியமான தூதனாக இருக்காரு. வாசிக்கலாம் நீதிமொழிகள் 17:11 வசனம். துஷ்டன் கலகத்தையே தேடுகிறான், குரூர தூதன் அவனுக்கு விரோதமாக அனுப்பப்படுவான். ஸோ பாருங்கள், இந்த குரூர தூதன் அப்படின்னு பார்க்கும்போது இது யார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தூதன் எங்கேயாவது நமக்குள்ள சகோதரிக்குள்ளே ஐக்கியத்துக்குள்ளே ஒரு சின்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டோம்னா அதில் நம்முடைய சொல் ஓங்கி போகாமல் தாழ்ந்து போயிடுச்சுன்னா நான் சொன்னதை இவங்க கேட்கல அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா மற்ற நேரத்தில் வச்சு பழி வாங்கக்கூடிய எண்ணம் வந்துருச்சுன்னா இந்த குரூர தூதன் என்ன பண்ணுவான்னா நமக்குள்ளே அதை பழி வாங்கியே தீருவான். அந்த அளவுக்கு என்னென்னா இருக்குது. இதில் பொது மொழி பார்த்தீங்கன்னா அந்த குரூர தூதனுக்கு என்ன வார்த்தை கொடுத்துருக்குன்னு பார்க்கும்போது தீயவன் அப்படிங்கிற வார்த்தையை என்ன பண்ணிக்காருன்னா இங்கே வச்சிருக்கார் அப்படிங்கிற கூட பார்க்கணும். சரி, இதுவரையில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் பார்க்கும்போது நல்ல சிந்தை நல்ல எண்ணம் இருந்துட்டால் அதுக்கு தூதர்கள், கெட்ட சிந்தை கெட்ட புத்தி இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தூதர்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம். இன்னும் அநேக தூதர்கள்லாம் இருக்கிறாங்க. நேரம் காலத்தை என்ன பண்ணால் பிரயோஜனம் பார்த்துக்குவோம். இப்போ பாருங்கள், இப்போ 1874 அப்புறம்
இப்போ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட 2ஆம் வருகையில் வந்ததுக்கப்புறம் இப்போ பரலோகத்தில் ஒரு கான்ஃபரன்ஸோ மற்ற காரியங்கள் எல்லாம் என்ன இருக்குதுன்னு தெரியாது. ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது பூமியில் என்ன தான் நடக்குது அப்படிங்கிற விஷயத்த, என்ன நடந்தாலும் அதெல்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத தூதர்களுக்கே சொல்லாமல் இப்போ யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கான்னு பார்க்கும்போது, இன்றைக்கி கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளிடத்தில் அநேக காரியங்கள் தேவனுடைய வார்த்தைகளாக இருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேசிகிட்டு இருக்கிறத இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்க்கும்போது இந்த தேவதூதர்களும் கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறத கூட பார்க்கலாம். வாசிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 12ஆவது வசனம். தங்கள் நிமித்தமல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாயிருக்கிறார்கள். ஸோ பாருங்கள், தேவதூதர்களும் கூட இன்னைக்கு நடக்கக்கூடிய சம்பவங்களை உற்று பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்களாக பார்க்குன்னு கூட பார்க்குறோம். அப்போ காரியங்கள் என்ன இருக்குதுன்னு பார்க்கும்போது இந்த தேவ பக்தி உள்ள சந்ததி இந்த பூமியில் வருவதற்காகத்தான் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த தேவதூதர்களெல்லாம் உற்று பார்த்துட்டு இருக்கான்னு கூட பார்க்குறோம். இதனால தான் நாம் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் கூட நாம் என்னென்னா இருக்கிறோம் அப்படின்னு கூட பார்க்குறோம். இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் இருந்து புறஜாதியாக இருக்கக்கூடிய நமக்கு கூட என்ன பண்ணிக்காம பார்க்கும்போது வேதம் முன்னாக என்ன பண்ணிக்குதுன்னா புறஜாதியாரை நீதிமான் ஆக்கிறார் என்று சொல்லி என்ன பண்ணிக்கிறேன்னா இன்னைக்கு கண்டிருக்குன்னு கூட பார்க்குறோம். வாசிக்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு. போதுங்க. இப்போ பாருங்கள், புறஜாதிகளை தேவன் என்ன பண்ணியிருக்கான்னு பார்க்கும்போது முன்னாக கண்டு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கன்னா இந்த ஒரு வார்த்தை அங்கே வந்திருக்குது அப்படிங்கிறது கூட பார்க்குறோம். இப்போது புறஜாதியை நீதிமான் ஆக்கிறான்னு சொல்லி பார்க்கும்போது இப்போது சபை வாய்ப்பு முடியக்கூடிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். இப்போ பார்க்கும்போது இப்போ 2023 வருஷமாக சபை வாய்ப்பு அது முழுமை அடையாததுக்கு யார் தான் காரணம்? சபை வாய்ப்பு முழுமையாகாததுக்கு யார் தான் காரணம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தான் காரணம். சரிங்களா? இப்போது தேவனுடைய திட்டத்திலிருந்து பார்க்கும்போது எப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் இந்த பூமியில் போயிட்டுருக்குது அப்படின்னு பார்க்கும்போது வாசிக்கலாம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11வது வசனம். உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த இரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இது கூட அப்போஸ்தலன் பவுல் கூட என்னன்னா இந்த ஒரு வார்த்தையை அங்கே சொல்ல வர்றார் அப்படின்னு கூட பார்க்குறோம். அதுலேயே பார்க்கும்போது 19-20 வசனம் வாசிங்க. அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே. போதும். பார்க்கும்போது இப்போ அறிவு கெட்டாத அந்த அன்பை நம்ம அறிந்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். என்ன காரியத்துக்குள்ளே போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17 மற்றும் 18வது வசனம். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கியிருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஸோ பாருங்க, இப்போ பார்க்கும்போது காணப்படுவவைகள் அல்ல காணப்படாதவைகளே நோக்கி இருக்கிற நமக்கு. அப்போ பாருங்க, இன்னைக்கு பூமியில் இப்போ சபிக்கப்பட்ட அந்த பூமியில் இவ்வளோ பெரிய இயற்கை காட்சிகள் மற்ற காரியங்கள் மிகப்பெரிய வானவலாய கட்டடங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது இவை எல்லாமே எப்படித்தான் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நோக்கி இருக்கிற நமக்கு இப்போ இந்த காலத்தில் இருக்கும்போது இப்போது உடன்படிக்கை எடுத்த நாட்களிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன சோதனைகள், பெரிய சோதனைகள், உபத்திரவங்கள், பொறுமைகள், காரியங்கள் எதுவும் வராதபடிக்கு நமக்கு நடக்கக்கூடிய எல்லா கஷ்ட நஷ்டத்திலையும் இதையெல்லாம் பொறுத்து கொண்டு சத்தியத்துக்காக நாம் நிற்கும்போது அது பின்னாட்கள் எதை கொண்டு வருது அப்படின்னு பார்க்கும்போது நித்திய கன மகிமையை உண்டாக்குது அப்படின்னு கூட பார்க்கணும். இப்போது பார்க்கும்போது உடன்படிக்கை எடுத்த சகோதரிகள் உங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னு கேட்டோம்னா, நான் பழைய இடத்துல இருக்கும்போது இருந்த சந்தோஷத்தை காட்டில் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நிறையா பிரச்சனைகள் எனக்குள்ள வருது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பயங்கரமாக கஷ்டமாக இருக்குது, சொந்த பந்தமெல்லாம் நீ இப்படி இருக்கிறனால தான் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில பேர் சொல்ல கேட்டிருக்கோம் அப்படின்னு கூட பார்க்கணும். இப்போது இந்த பூமியை சகிக்கக்கூடிய அந்த சோதனைகள் எல்லாம் தேவன் என்ன பண்ணியிருக்கான்னு பார்க்கும்போது அது நித்திய கன மகிமைக்கு கொண்டாடுறாரு. அது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது வாசிக்கலாம். அதிலே 18வது வசனம். ஏனெனில் காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். ஸோ பாருங்கள், இந்த
நித்திய கன மகிமையை கொண்டாடக்கூடிய இந்த உபத்திரவம், சோதனைகள், பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் சகித்து கொண்டோம்னா, அந்த லேசான முகத்தை சகித்து கொண்டோம்னா, பின்னாட்களில் பரலோகத்தில் தேவ தூதர்களைப் போல இருக்கக்கூடிய நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ காணப்படுபவைகள் அனைத்தும் இவையெல்லாம் அனித்தியமானவைகள். சரிங்களா? அப்போ பரலோக வாய்ப்புக்கு போனதுக்கப்புறம் காணப்படாதவைகளோ என்ன பண்ணியிருக்கான்னு பார்க்கும்போது அவைகள் தான் நித்தியமானவைகள் அப்படின்னு பார்க்குறோம். அப்போது பரலோக வாய்ப்புக்கு போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல இப்போ பார்க்கக்கூடிய எல்லா சூழ்நிலையும் அனித்தியமாக, இதெல்லாம் ஒரு காலத்தில் அழிந்து போகும். ஆனால் அழியாத நித்திய ராஜ்யத்தில் அவைகளெல்லாம் பார்க்கும்போது நித்தியமானவைகள் அப்படின்னா, தேவன் வந்துட்டு 6 நாள் வேலை செஞ்சு 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த வேலையை எடுத்து செஞ்சு முடித்து, அதுக்கப்புறம் சபையுடைய வாய்ப்புகள் எல்லாம் முடிஞ்சு பின்னாட்களில் வந்துட்டு சபையும் திருச்சபையும் சேர்ந்து அந்த ராஜ்யத்துக்குள்ளே வேலை செய்யப்படும் போது, இப்போது இருக்கக்கூடிய வான்வெளி மண்டலத்தில் இருக்கக்கூடிய எல்லா கோள்களை காட்டிலும் பூமியில் மட்டும்தான் மனுஷன் வாழக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்குது. இதுக்கப்புறம் செய்ய வேண்டிய கிரியைகள் அனைத்தையும் யார் தான் செய்ய போகிறோம்னா, இந்த பூமியில் கஷ்டம், நஷ்டம், சோதனைக்கு உட்பட்டு, உபத்திரவங்களுக்கு உட்பட்டு, மனவேதனை அடைஞ்சு நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து சத்தியத்துக்காக நின்று சாதித்து ஜெயித்தவங்களுக்கு தேவன் என்ன பண்ண போகிறான்னா, அந்த டிசைன் பண்ணக்கூடிய வேலைகளெல்லாம் யார்கிட்ட தராருன்னு பார்க்கும்போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கீழாக இருந்து இந்த சபை தான் என்ன பண்ண போகுதுன்னா நாளைக்கு செய்ய போகுது. அவைகள் தான் எதுன்னு பார்க்கும்போது நித்தியமானவைகள் அப்படிங்கிறத கூட இருக்குது அப்படின்னு கூட பார்க்குறோம். இப்போது ஒரு காரியங்களை பார்க்கும்போது, இப்போ இதுவரை பார்த்த விஷயங்களை பார்க்கும்போது, தேவதூதர்களுடைய விஷயத்தில் நல்ல சிந்தை, நல்ல எண்ணம், நல்ல மனசு, நல்ல இருதயம், என்ன சங்கடம் சலுப்பு வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், சகோதர சகோதரிக்கு மத்தியில் நம்ம காட்டக்கூடிய அந்த அன்பு, மற்ற காரியங்கள் எல்லாம் சரிமுறையில் செஞ்சுட்டோம்னா தேவனே பொறுப்படுத்தி நம்ம என்ன பண்ணுவார்னா வழி நடத்துவார். ஒரு வேளை சாத்தானுடைய சிந்தைக்குள்ளே போயிட்டு ஒருவேளை ஒரு தேவனுக்கு விரோதமான காரியங்களை செஞ்சுட்டு தேவனுடைய வார்த்தைகளையும் பேசிட்டு சகோதரர்களுக்கு மத்தியில் தங்களுடைய அன்பையும் காட்டிக்கிட்டு நடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரியான தூதர்களும் என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. ஆனால் முதல்ல சொன்ன மாதிரி தான், பொய் பேசணும்னு ஆரம்பிச்சிட்டோம்னா கண்டிப்பாக பொய் பேச வச்சுருவாங்க. பாவம் செய்யோங்கிற அந்த எண்ணத்தை வந்துருச்சுன்னா பாவம் செய்யாமல் நம்மளால் இருக்க முடியாது, செஞ்சு முடிச்சிருவோம். இதுதான் ரொம்ப ஜாக்கிரதையுள்ள ஒரு வாழ்க்கைக்குள்ளே நம்ம வாழ வேண்டிய வாழ்க்கை. அதுவும் இந்த பூமியில், அது இந்த காலத்தில் மோசமான நாட்களில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு புது சிருஷ்டியாக ஒரு நாளைக்கு நிம்மதியாக வேத வாசித்து அல்லது நிம்மதியாக ஒரு ஜெபம் பண்ணி அல்லது சகோதர சமையலில் குடும்பத்தில் அன்பு காட்டுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இதெல்லாம் எதிர்த்து நின்று தேவனுக்காக நேரத்தையும் காலத்தையும் ஒதுக்கி செஞ்சுட்டு இருக்கும்போது, நல்ல சிந்தையோடு வாழும்போது கண்டிப்பாக தேவன் என்ன பண்ணுவார்னா அதுக்கான தூதர்களை கொடுத்து தேவன் தன்னுடைய பராமரிப்பிலேயே வச்சுருப்பார் அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு வேளை மாறி போயிட்டோம் அப்படின்னா சவுலுக்குள்ளே வந்த பொல்லாத அவை மாதிரி, யூதாசுக்குள்ளே வந்த மாதிரி, பேதுருக்குள்ளே வந்த அந்த அப்பாலை போத சாத்தானின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைக்குள்ளே நம்ம என்ன பண்ணோம்னா தள்ளப்படுவோம். ஆனால் நமக்குள்ள தவறான தூதர்கள் நம்மகிட்ட இருக்காங்கிறதே நமக்கு தெரியாது. எப்போ தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய சின்ன சின்ன தவறுகள் எது செஞ்சாலும் பின் நாட்களில் தேவன் என்ன பண்ணுவார்னா, நமக்கு தான் தெரியுது, நான் செஞ்ச தவறு எனக்கு தெரியாது அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் பின் நாட்களில் ஒரு நாள் அதை வெளியரங்கமாக என்ன பண்ணுவார்னா அதை காட்டும்போது தான் தெரியும் அதோட கஷ்டமான காலங்களுக்குள்ள போக வேண்டியது இருக்கும். இப்போ பார்க்கும்போது இப்போ நல்ல சிந்தையோடு கூட இருந்துட்டோம்னா எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, தானியலுக்குள்ளே யாரோட சிந்தை தான் இருந்துச்சுன்னு பார்க்கும்போது அங்கே தேவனுடைய சிந்தை, ஆண்டவருடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சிந்தை இருந்துச்சு. இயேசு கிறிஸ்துக்குள்ளே என்ன சிந்தை செஞ்சுன்னு பார்க்கும்போது பிதாவாகிய தேவனுடைய அந்த உறவு முறையோடு கூடின அந்த அன்பு என்ன பண்ணுச்சுன்னா இருந்துச்சுன்னு கூட பார்க்கணும். அப்போஸ்தலருக்குள்ளே எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கும்போது, முற்பிதாக்களுடைய சாட்சிகளை வச்சு பார்க்கும்போது இவங்கெல்லாம் நல்ல ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்திருக்காங்க கூட பார்க்கணும். இப்போ நமக்கு என்ன பார்க்கும்போது நமக்கு தானியலையும் தெரியும், முற்பிதாக்களுடைய சூழ்நிலைகளும் தெரியும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சூழ்நிலையும் தெரியும், அப்போஸ்தலருடைய வாழ்ந்த காலங்களும் நமக்கு தெரியும். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம சத்தியத்தை பார்த்து சத்தியத்தின்படி நடந்து சத்தியத்தின்படி அந்த காரியங்களை செஞ்சோம்னா கண்டிப்பாக என்ன பண்ணலான்னா நல்ல தூதர்களை வாங்கி நல்ல ஒரு ஓட்டத்தை என்ன பண்ணலாம் ஓட முடியும் அப்படின்னு கூட பார்க்குறோம். ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. ஸோ பாருங்கள், கிறிஸ்துவனுடைய சிந்தையே எப்பவுமே இருந்துச்சுன்னா, உலகத்துக்குரிய எந்த ஒரு சிந்தை நமக்கு இல்லாமல் இருந்துச்சுன்னா எப்பவுமே அந்த காரியத்தில் பார்க்கும்போது சத்தியம், மற்ற காரியங்கள், சகோதர ஐக்கியம், அன்பு, இவள் எல்லாமே நல்ல ஒரு சந்தோஷம் இருக்குது. சரிங்களா? எவ்வளோ பணம் இருந்து என்ன நல்ல சாப்பாடு சாப்பிட்டாலும் அந்த சந்தோஷமெல்லாம் கொஞ்சம் நேரம் தான்.
ஆனால் சத்தியத்தில் இருந்தால் மட்டும்தான் இருக்கும். அதுக்கு அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது கூட 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் கூட எழுதும்போது வார்த்தை சொல்லுவார், அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படுவோம் அப்படின்னு. அப்போ அந்த சத்தியமாகிய அந்த வசனம், அந்த கிறிஸ்தவனுடைய சிந்தை, நமக்காக கொடுத்த ஜீவன், இவைகளை கொண்டு நாம் கொண்டு எப்போவும் அதே எண்ணமும் சிந்தையும் இருந்துட்டால் நம்மக்கிட்ட எந்த ஒரு தவறான தூதர்களும் வரமாட்டாங்க. சாத்தானுடைய எந்த ஒரு தவறான ஒரு காரியங்களுக்கும் நாம் உள்ளே போக மாட்டோம் அப்படிங்கிற பார்க்கலாம். அப்படிப்பட்ட தேவனுடைய காரியமாக பார்க்கும்போது கிறிஸ்துவினுடைய சிந்தை, வேத வசனங்கள் நமக்குள்ள எழுதப்பட்டும் அது நம்ம நிருபங்களாக வாசிக்கப்படும் போது தான் அந்த பரலோக வாய்ப்பில் போயிட்டு நம்மளும் தேவதூதர்களாக இருந்து உலகத்தையும் நாம் ஆசீர்வதிக்க போகிறவர்களாக இருக்கிறோம். இந்த பரலோக தூதர்கள் வழியாக தேவன் நம்மளோடு கூட இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்திக் கொண்டு பொறுமையோடு கேட்டவங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.